புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் உற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிப்பேன் என்ற பாடலை உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். தெய்வ நாமம் இன்றும் என்றும் சதா காலம் மயப்படுவதாக. உற்சாகமாய் கரங்களை தட்டி எந்த உள்ளம் பொது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். எந்த உள்ளம் பொது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரை நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரை நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமோ அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமோ அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். சென்ற காலம் முழுவதும் காத்தாரு, ஓர் சேதமும் அணுகாமல். சென்ற காலம் முழுவதும் காத்தாரு, ஓர் சேதமும் அணுகாமல். சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக்கென்று சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக்கென்று சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமோ அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். ஆமென். இத்தனை கிருபைகள் நித்தமோ அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். சில வேளை இமை பொழுதே தன் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என் மேல் கிருபையும் பொழிந்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என் மேல் கிருபையும் பொழிந்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமோ அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமோ அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். பஞ்ச காலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமையானாரே. பஞ்ச காலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமையானாரே. அங்குமிங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்குமிங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமோ அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். அல்லேலூயா. இத்தனை கிருபைகள் நித்தமோ அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். களிப்போடு விரைந்தம்மை சேர்த்திட என் கர்த்தரை வருவாரே. களிப்போடு விரைந்தம்மை சேர்த்திட என் கர்த்தரை வருவாரே. அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம்.
அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அல்லேலூயா அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னாளாய் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னாளாய் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமோ அருளிய கர்த்தரை கொண்டாடு உன்னதரே. இத்தனை கிருபைகள் நித்தமோ அருளி கர்த்தரை கொண்டாடுவே. சென்ற காலம் முழுவதும் காத்தாரே ஓர் சேதமும் அணுகாமல். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே ஓர் சேதமும் அணுகாமல். சொந்தமாக ஆசி பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசி பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னாளாய் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னாளாய் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமோ அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. ஆமென். இத்தனை கிருபைகள் நித்தமோ அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. சில வேளை பொழுதே தன் முகத்தை சிருஷ்டி நரைத்தாரே. சில வேளை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என்ன திருவாயும் பொழிந்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என்று திருவாயும் பொழிந்தார். அல்லேலூயா அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னாளாய் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னாளாய் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமோ அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. ஆமென். இத்தனை நித்தமோ அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. பஞ்ச காலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமே ஆனாரே. பஞ்ச காலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமே ஆனாரே. அங்குமெங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்குமெங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னாளாய் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னாளாய் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமோ அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. ஆமென். இத்தனை கிருபைகள் நித்தமோ அருளிய கர்த்தரை கொண்டாடு. இத்தனை கிருபைகள் நித்தமோ அருளிய கர்த்தரை கொண்டாடு உன்னதரே. இத்தனை கிருபைகள் நித்தமோ அருளிய கர்த்தரை கொண்டாடு. இத்தனை கிருபைகள் கொண்டாடு. இத்தனை கிருபைகள் ஆமே. இத்தனை கிருபைகள் நித்தமோ அருளி கர்த்தரை கொண்டாடுவே. எந்த வாலிப காலமெல்லாம் எந்த வாழ்க்கையின் துணையானா. எந்த வாலிப காலமெல்லாம் எந்த வாழ்க்கையின் துணையானா. நாமமே தலை தோங்க நான் பாடுவேன் உமக்காக. எந்த இதயமே உம்மை பாடும் எந்த நினைவுகள் உமதாகும்.
எங்கள் இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வில் பலனானா, எனக்கு ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வில் பலனானா, எனக்கு ஆனந்தம். பொல்லா தீமைகள் அகன்றோட, எல்லா மாயையும் மறைந்தோட, பொல்லா தீமைகள் அகன்றோட, எல்லா மாயையும் மறைந்தோட, உமதாவின் அருள் காண வரும் காலங்கள் உமதாகும். எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வில் பலனானா, எனக்கு ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வில் பலனானா, எனக்கு ஆனந்தம். இந்த உலகத்தை நீர் படைத்து, எல்லா உரிமையும் எனக்கு அளித்து. இந்த உலகத்தை நீர் படைத்து, எல்லா உரிமையும் எனக்கு அளித்து. உம் நாமமே தலைத்தோங்க, நான் பாடுவேன் உமக்காக. எந்த இதயமே உன்னதரே, எந்த நினைவுகள் உமதாகும். எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். உந்தன் ஊழியம் செய்திடவே என்னை உமக்கென தெரிந்து கொண்டீ. உந்தன் ஊழியம் செய்திடவே என்னை உமக்கென தெரிந்து கொண்டீ. உந்தன் சித்தம் என்னில் விளங்க என்னை படைத்தீரேன் உமக்காக. எந்த இதயமே உன்னதரே, எந்த நினைவுகள் உமதாகும். எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். எந்த வாலிப காலமெல்லாம் எந்த வாழ்க்கையின் துணையானா, எந்த வாலிப காலமெல்லாம் எந்த வாழ்க்கையில் துணையானா. இந்த நாமமே தலைத்தோங்க, நான் பாடுவேன் உமக்காக. உன்னதரே, எந்த நினைவுகள் உமதாகும். எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். பொல்லா தீமைகள் அகன்றோட, எல்லா மாயையும் மறைந்தோட, பொல்லா தீமைகள் அகன்றோட, எல்லா மாயையும் மறைந்தோட, உமதாவின் அருள் காண வரும் காலங்கள் உமதாகும். எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். எந்த இதயமே உம்மை பாடும், நினைவுகள் உமதாகும். இந்த உலகத்தை நீர் படைத்து, எல்லா உரிமையும் எனக்கு அளித்து. இந்த உலகத்தை நீர் படைத்து, எல்லா உரிமையும் எனக்கு அளித்து. உம் நாமமே தலைத்தோங்க, நான் பாடுவேன் உமக்காக. இதயமே உன்னதரே, எந்த நினைவுகள் உமதாகும். எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். உந்தன் ஊழியம் செய்திடவே என்னை உமக்கென தெரிந்து கொண்டீ. உந்தன் ஊழியம் செய்திடவே
என்னை உமக்கென தெரிந்து கொண்டீ. உந்தன் சித்தம் என்னில் விளங்க என்னை படைக்கிறேன் உமக்காக. என் இதயமே உன்னதரே இந்த நினைவுகள் உமதாகும். எந்த இதயமே அல்லேலூயா இந்த நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வில் பலனானா எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வில் பலனானா எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வில் பலனானா எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வில் பலனானார் எனக்கென்ன ஆனந்தம். இந்த உலகத்தை நீர் படைத்து எல்லா உரிமையும் எனக்கு அளித்து. இந்த உலகத்தை நீர் படைத்து எல்லா உரிமையும் எனக்கு அளித்து. உம் நாமமே தலை தூங்க நான் பாடுவேன் உமக்காக. எந்த இதயமே உன்னதரே உந்த நினைவுகள். அல்லேலூயா எந்த இதயமே உம்மை பாடும். எந்த நினைவுகள் உமதாகும். உந்தன் ஊழியம் செய்திடவே என்னை உமக்கென தெரிந்து கொண்டீ. உந்தன் ஊழியம் செய்திடவே என்னை உமக்கென தெரிந்து கொண்டீ. உந்தன் சித்தம் என்னில் விளங்க என்னை படைக்கிறேன் உமக்காக. எந்த இதயமே ஆமே எந்த நினைவுகள் உமதாகும். எந்த இதயமே உம்மை பாடும். எந்த நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வில் பலனானா எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வில் பலனானா எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வில் பலனானா எனக்கென்ன ஆனந்தம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த கால நேரத்தில் நாம் எல்லாரும் ஆராதிக்கிற இந்த இடத்துல ஆண்டவர் நம்மை எழும்பி பிரகாசிக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த இடத்துல துவண்டு போய் கிடக்கிறோமோ அதே இடத்துல நம்ம எழும்ப செய்கிறவர். எந்த இடத்துல சோர்ந்து போயிருக்கிறோமோ அதே இடத்துல திரும்ப நம்மை கத்தர் எழும்ப பண்ணுகிறவர். ஆமென். சூறை செடியின் அடியில கிடந்த எலியாவை கத்தர் எழுப்பினார். ஆமணக்கு செடியின் அடியில ஆமென் சோர்ந்து போய் கிடந்த யோனாவை தட்டி கத்தர் எழுப்பினார். அடித்தட்டில கிடந்த யோனாவை கத்தர் எழுப்பினார். ஆமென். இந்த நாட்களிலே நம்மை கத்தர் தட்டி எழுப்புகிறார். எழும்பு எழும்பு நீ பெலன் கொள். ஆமென். ராகாபை துண்டித்தது வலு சர்ப்பத்தை வதைத்தது நீதான் அல்லவோ, நீ திரும்ப எழும்பு எழும்பு எழும்பு. சியோனே உன் வல்லமையை தரித்துக்கொள். உன் கழுத்துக்களில் உள்ள கட்டுகளை நீ அவிழ்த்து விடு. எழும்பு நீ பிரகாசி. உன் ஒளி வந்தது. ஆமென். ஹல்லேலூயா. தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு. கிறிஸ்துவனை பிரகாசிக்க பண்ணுவார். நீ எழும்பி தைரியமாய் காரியத்தை நடப்பி. ஆமென். கர்த்தர் நம்மை எழும்ப பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். இருக்கிற இடங்களில் எல்லாரும் எழுந்திருந்து ஒரு சில நிமிடங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். கர்த்தர் நாம் எழும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தர் நாம் பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தருக்காய் நாம் செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறார். வெறும் ஜெப வீரர்களாய் மட்டுமல்ல, நாம் செயல் வீரர்களாயும் எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வெறும் வார்த்தையினால் அல்ல,
நாம் செயல்களில் காட்ட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவனுடைய ராஜ்யம் பேச்சினால் மட்டுமல்ல, அது பலத்தினால் உண்டாகிறது. தேவனுடைய ராஜ்யம் விசுவாசத்தினால் மட்டுமல்ல, அது கிரியைகளினாலும் உண்டாகிறது. தேவனுடைய ராஜ்யம் வசனத்தோடு மட்டுமல்ல, அன்போடும் அது வெளிப்படுகிறது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என்னை எழும்ப பண்ணுகிற தேவன், என்னை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். 38 வருஷமாய் ஒருவன் எழும்ப முடியாமல் கிடந்தான். கர்த்தர் அவனை தட்டி எழுப்பி உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போ என்று சொன்னார். 18 வருஷமாய் ஒருத்தி குறிந்த கூனியாய் இருந்தால் கர்த்தர் அவளை நிமிர பண்ணினார். பிறந்ததிலிருந்து சப்பானியாய் ஒருவன் ஆலயத்தின் வாசலிலே அனுதினமும் பிச்சை எடுக்கும்படி கொண்டு வந்து வைக்கப்பட்டான். அவனை பின் நாட்களிலே பேதுருவும் யோவானும் சந்தித்த போது அதே மனுஷன் எழுந்து நின்று நடந்து குதித்து குதித்து தேவனை மகிமைப்படுத்தி ஆலயத்திற்குள் பிரவேசித்து தேவ ஜனத்தோடு ஆராதித்தான் என்று பார்க்கிறோம். இந்த மண்டபத்து வரைக்கும் வந்துவிட்டு ஏதோ கிடைக்குமோ என்று பார்க்கிற வாழ்க்கை அல்ல. இந்த நாளிலிருந்து நின்று எழுந்து குதித்து நடந்து தேவனை மகிமைப்படுத்த தேவன் கிருபை தருவார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என்னை பிரகாசிக்க பண்ணுகிற கர்த்தாவே உமக்கு நன்றி ஆண்டவரே. என்னை பிரகாசிக்க பண்ணுகிற கர்த்தாவே உமக்கு நன்றி ஆண்டவர். இந்த நாளிலே சிலருடைய குடும்பங்களை கண்ணோக்கி பார்க்கிறார். தட்டி எழுப்புகிறார். சூறை செடியின் அனுபவத்தை விட்டு தட்டி எழுப்புகிறார். அலங்கார வாசலை விட்டு தட்டி எழுப்புகிறார். பெதஸ்தா குளத்தை விட்டு தட்டி எழுப்புகிறார். படுத்த படுக்கையை விட்டு தட்டி எழுப்புகிறார். எழும்ப முடியல, ஓடின கால்கள் இன்றைக்கு சுருண்டு போனது. கர்த்தருக்காய் செயல்பட்ட அந்த அழகான கால்கள் இன்றைக்கு மடங்கி படுத்துக் கொண்டது. பலவீனங்களினால் உண்டாகிற, சோர்வுகளினால் உண்டாகிற, துக்கத்தினால் உண்டாகிற, மன கிளேசத்தினால் உண்டாகிற எல்லா தியக்குகளையும் எல்லா திகைப்புகளையும் கலக்கங்களையும் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ஆராதனை நேரத்தில் நம்மை விட்டு அப்புறப்படுத்தி சொல்லுகிறார். நீ எழும்பு, நீ எழும்பு, நீ பலன் கொள், நீ பலன் கொள், நீ பலன் கொள், நீ எழும்பு, 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 நீ பலன் கொள். ஆவியானவர் சொல்லுகிறார், சபையே எழும்பு, தேவ ஜனமே எழும்பு, சகோதரி நீங்க எழும்புங்க, சகோதரர் நீங்க எழும்புங்க, தேவ பிள்ளைகளை எழும்புவோம். இந்த சபையில நாம எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஜெபத்திலே எழும்புகிற ஒரு கூட்டம், செயலிலே எழும்புகிற ஒரு கூட்டம், ஆராதிப்பதில் எழும்புகிற ஒரு கூட்டம், உலர்ந்த சேனைகளின் மத்தியில, உலர்ந்த எலும்புகளின் மத்தியில கர்த்தருடைய ஆவியானவர் கடந்து வந்த போது ஒரு சேனை எழும்பினது போல இந்த ஆராதனை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் சபையின் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் நம்மை எழும்ப பண்ணுகிறார், எழும்பி பிரகாசிக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், 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 உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். இப்படி சொல்லி அவரை ஸ்தோத்திரிக்கலாம். என்னை எழும்ப பண்ணுகிற கர்த்தர், என்னை எழும்ப பண்ணுகிற கர்த்தர், என்னை எழும்ப பண்ணுகிற கர்த்தர், கழுகை போல திரும்ப எழும்ப பண்ணுகிற கர்த்தர், சிங்கத்தை போல தைரியமா எழும்ப பண்ணுகிற கர்த்தர், மான்களின் கால்களை போல உறுதியாக்குகிற கர்த்தர். படுகுழியில கிடக்கிற ஒருவனை கர்த்தர் தூக்கி எடுத்தார் என்றால் அடுத்தவர் கொண்டு செல்வது உயரமான கண்மலை. படுகுழியில கிடக்கிற ஒருவனை தூக்கி எடுக்கும் போது அவனை தூக்கி எடுப்பது மட்டுமல்ல, அவன் கால்களையும் கர்த்தர் மான்களின் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலத்தில், உன்னதமான ஸ்தலத்தில், எட்ட முடியாத இடத்துல, ஆச்சரியமான இடத்துல, நம்ப முடியாத காரியங்களை, அறிய முடியாத காரியங்களை, ஏற்றுக்கொள்ள முடியாத காரியங்களை, ஆராய்ந்து முடியாத, எண்ணி முடியாத, நம்ப முடியாத, விவரிக்கப்பட்டால் கூட, எடுத்து சொல்லப்பட்டால் கூட, புரிய வைக்க விளம்பினால் கூட விசுவாசிக்க முடியாத அப்படிப்பட்ட ஆச்சரியமான கிரியைகளை கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில நான் எழும்பினால் செய்வார். நான் எழும்ப வேண்டும், நான் எழும்ப வேண்டும், நான் எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாம் எழும்பினால் தான் நம் குடும்பம் எழும்பும், நாம் எழும்பினால் தான் நம் சபை எழும்பும், சபை எழும்பினால் தான் தேசத்தில் ஒரு எழுச்சி உண்டாகும். எங்களை எழுப்புகிறவரே எழும்பு, பலன் கொள். Oh Jesus, hallelujah. கண்ணே கடலில் மூழ்கி கலங்கி தவிக்கிறாயோ, கண்ணே கடலில் மூழ்கி கலங்கி தவிக்கிறாயோ, கலங்காதே தீகையாதே, கலங்காதே தீகையாதே, கர்த்தர் உன் அடைக்கலம் மகளே, கர்த்தர்
உன்னடைக்கலம். எழுந்து வா, எழுந்து வா, எழுந்து வா, எழுந்து வா. போதகர் வந்து விட்டார், அவர் உன்னைத்தான் அழைக்கிறார். அநேகரை தூக்கிவிட்ட இயேசுவின் கரங்கள் இந்த ஆராதனையில உண்டு. குஷ்டரோகியை தூக்கிவிட்ட அதே கரங்கள், பாடையில் இருந்த வாலிபனை தூக்கிவிட்ட அதே கரங்கள், நிமிர முடியாத கூனியை தூக்கிவிட்ட அதே கரங்கள், 38 வருஷம் படுக்கையில் கிடந்தவனை தூக்கிவிட்ட அதே கரங்கள், திமிர்வாத காரனை எழுப்பிவிட்ட அதே கரங்கள் இந்த ஆராதனையில் வந்திருக்கிறது. அவர் சொல்லுகிறார், நீ எழும்பு, நீ எழுந்து வா என்று சொல்லுகிறார். போதகர் வந்து விட்டார், உன்னை தான் அழைக்கிறார். சேர்ந்து பாடலாம். போதகர் வந்து விட்டார், அவர் உன்னை தான் அழைக்கிறார். எழுந்து வா, எழுந்து வா, நீ எழுந்து வா. தேவனுக்காக எழுந்து போதும், முடங்கி கிடந்ததெல்லாம் போதும். எழுந்து வா. பாவ சேற்றில் மூழ்கி பயந்து சாகிறாயோ, பாவ சேற்றில் மூழ்கி பயந்து சாகிறாயோ. நம் தேவமைந்த தேடுகிறா, தேவமைந்த தேடுகிறா, உன்னை தேற்றிட அழைக்கிறா. மகனே தேற்றிட அழைக்கிறா. எழுந்து வா, எழுந்து வா, நீ எழுந்து வா. போதும், என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் அல்ல என்று சொன்னவனை பார்த்து சொன்னார். நீ எழும்பி பிரயாணம் அல்ல, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். கல்வாரி சிலுவையை பார், கதரும் இயேசுவை பார். கல்வாரி சிலுவை பார், கதரும் இயேசுவை பார். அவர் உன் பாடுகள் ஏற்றுக்கொண்டார், உன் பாடுகள் ஏற்றுக்கொண்டார். உன் துக்கம் சுமந்து கொண்டார். கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம், உன் துக்கம் சுமந்து கொண்டார். கல்வாரி சிலுவையை, கல்வாரி சிலுவையை இயேசுவே, எனக்காக ஜீவன் கொடுத்தீரே, எனக்காக ரத்தம் சிந்தினீரே, எனக்காக நிந்தைகளை ஏற்றுக்கொண்டு, எனக்காக காயப்பட்டீரே. உன் பாடுகள் சுமந்து கொண்டார், உன் பாடுகள் அவர் ஏற்றுக்கொண்டார். உன் துக்கம் சுமந்து கொண்டார். மகளே, உன் துக்கம் சுமந்து கொண்டார். எழுந்து வா, எழுந்து வா. ஹல்லேலூயா. எழுந்து வா, எழுந்து வா, எழுந்து வா. போதகர் வந்து விட்டார், அவர் உன்னை ஆராதனையில் உங்களைத்தான் கர்த்தர் அழைக்கிறார். யாரையோ நினைச்சிட்டு இருக்கிறோம், உங்களைத்தான் கர்த்தர் அழைக்கிறார். உங்ககிட்ட தான் தனியா கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார். போதகர் உங்களைத்தான் அழைக்கிறார். போதகர்
ஸ்பெசிபிக்கா கர்த்தர் அழைக்கிறார். உன் அழைப்பு எங்க போயிடுச்சு? உன் தீர்மானம் எங்க போயிடுச்சு? நீ செயல்படுவேன்னு சொன்ன அந்த செயலாக்கங்கள் எங்க போயிடுச்சு? நீ ஏன் மடங்கி படுத்துக் கொள்ள வேண்டும்? நீ ஏன் உன்னை தாழ்த்தி கொள்ள வேண்டும்? நீ ஏன் சுருண்டு படுத்து கிடக்க வேண்டும்? நீ எழுந்து வா, எழுந்து வா, எழுந்து வா. கர்த்தருக்காக, தேசத்தின் ரட்சிப்புக்காக, தேவ ஜனத்திற்காக, தேவனுடைய ராஜ்யத்திற்காக எழுந்து வா. கண்ணீர் கடலிலே மூழ்கி கிடக்கிறாயோ? கண்ணீர் மூழ்கி காதறி தவிக்கிறாயோ? கண்ணீர் இன்றைக்கு அந்த கண்ணீரை கர்த்தர் துடைக்கிறார். இனி நீ அழுது கொண்டிராய். கண்ணீர் கடலில் மூழ்கி கிடக்கிறாயோ? கடலில் மூழ்கி காதலில் தவிக்கிறாய். ஹல்லேலூயா. கலங்காதே, கலங்காதே. நாயின் விதவை அழுது கொண்டிருக்கும் போது கர்த்தர் சொன்னார், மகளே நீ அழாதே. அவர் அழாதேன்னு சொன்னா நீ அழுக இல்லை, உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீ அழுது கொண்டிராய், உன் வேதனை நீங்க சுகமாயிரும். ஆமென். கலங்காதே, கலங்காதே, நீ தீரையாதே. கலங்காதே, தீரையாதே. கர்த்தரும் அழைத்த மகளே, கர்த்தர் உன்னை பாவ சேற்றிலே மூழ்கி கிடக்கிறோமோ? பாவ சேற்றில் மூழ்கி தெரியாம கால வச்சோம், அது உள்ள இழுத்து கொண்டு போயிடுச்சு. நீங்க மூழ்கி கிடந்து வெளியே வர முடியல. சில வெளியே சொல்ல முடியாத பாவம், அந்தரங்கமான காரியங்கள், விடுதலையை கொடுக்கிற கர்த்தர் இந்த ஆராதனை நமத்தில் உலாவுகிறார். கர்த்தர் விடுதலையை கொடுக்கிறார். தேவமைந்த தேடுகிறா, தேவமைந்த தேடுகிறா, தேற்றிட அழைக்கிறா. மகனே, கல்வாரி சிலுவையை பார்ப்போமா? கல்வாரி சிலுவை. மனுஷனை பார்த்து பார்த்து வேதனை, மனுஷனை பார்த்து பார்த்து ஏமாற்றம். ஆனா கர்த்தரை நோக்கி பார்க்கலாமே. கல்வாரி. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. உன் பாடுகள் ஏற்றுக்கொண்டார், உன் பாடுகள் ஏற்றுக்கொண்டார், உன் துக்கம் சுமந்து கொண்டார். மகளே, உன் துக்கம் சுமந்து. கைகளை உயர்த்தி நான் எழும்புகிறேன் கர்த்தருக்காக. எழுந்து வா, நீ எழுந்து வா, எழுந்து வா, நீ எழுந்து வா. போதகர் வந்து விட்டார், அவர் உன்னை தாங்கிறார். போதகர் வந்து விட்டார், உன்னைத்தான், உன்னைத்தான். யாரையோ நினைச்சு அங்க இங்க பார்க்க வேண்டாம். உன்னைத்தான். He is calling, is mentioning you only, dear friend, dear brother, dear sister. தகப்பனே, தாயே, சகோதரனே, சகோதரிய, நண்பனே, யாரையோ நினைச்சிட்டு இருக்க வேண்டாம். உன்னைத்தான் அழைக்கிறார். கர்த்தருக்காக நான் எழும்புவேன், கர்த்தருக்காக நான் செயல்படுவேன், கர்த்தருக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. தேவனே, என்னை அர்ப்பணிக்கிறேன்,
போதும், என் ஜீவனை எடுத்துக்கொண்டது போதும், என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னது போதும், நான் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். 80 வருஷம் உருவாக்கப்பட்ட மோசையை கொண்டு அடுத்த 40 வருஷம் கர்த்தர் பயன்படுத்தினார். நிறைய பேர் நினைக்கிறோம் 2/3 of my life has gone, what can I do next? வாழ்க்கையில 3/2 பகுதி முடிஞ்சு போச்சு, அடுத்து என்ன செய்ய போற, என்னைய வச்சு என்ன நடக்கும் நினைக்கிறோம். கர்த்தர் சொல்லுங்க, இனிமேல் தான் ஒரு புதிய அத்தியாயத்தை நான் ஆரம்பிக்க போகிறேன். இனிமேல் தான் சரித்திரம் துவங்க போகிறது. இவ்வளவு நாள் உன்னை நான் உருவாக்கி கொண்டிருந்தேன், இனி உன்னை நான் உபயோகப்படுத்துவேன். இவ்வளவு நாள் உன்னை நான் ஆயத்தப்படுத்தினேன், இனி நான் அரங்கேற்றுவேன். இவ்வளவு நாள் உன்னை நான் தயார்படுத்தினேன், இனி நான் தகுதிப்படுத்தி உன்னை பயன்படுத்துவேன். எத்தனை பேர் இந்த ஆவிக்குள்ள வாங்க, எதையோ சிந்திக்காம கர்த்தர் சமூகத்துல கொஞ்சம் கடந்து வாங்க. என்னை உருவாக்குகிற ஒரு காலம் இருந்தது, இனி என்னை உபயோகப்படுத்துகிற காலம். இனி நான் மங்கி எறிகிற திரியாய் நான் நினைக்க மாட்டேன். ஜெபிக்க ஆரம்பிங்கம்மா, ஜெபிக்க ஆரம்பிங்கய்யா. இனி நான் மங்கி எறிகிற திரியாய் நான் இருக்க மாட்டேன். இனி நான் நெறிந்த நாணலாய் இனி இருக்க மாட்டேன். என் கைகளை திடப்படுத்துவீராக. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், என் கைகளை திடப்படுத்துங்க, என் தள்ளாடுகிற முழங்கால்களை உறுதிப்படுத்துங்க. என் சோர்ந்து போன எனக்கு பலன் தாங்க, சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவத்தை தாங்க. வாய்கள் திறக்கப்படுவதாக, வாய்கள் திறக்கப்படட்டும். தயவாய் மௌனமா இருக்க வேண்டாம், கொஞ்ச நேரம் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். சத்தம் எழும்பட்டும். வாயின் வார்த்தைகளில் ஜீவன் இருக்கிறது, வாயின் வார்த்தைகளில் ஜீவன் இருக்கிறது. எல்லாருடைய வாய்களை திறக்கப்படட்டும். ஆண்டவரிடத்தில் கேட்கலாம், ஏன் என்னை படைத்தி, ஏன் என்னை அழைத்தி, ஏன் என்னை ரட்சித்தி, ஏன் என்னை அபிஷேகித்தி, ஏன் என்னை கொண்டு வந்தி. நான் வந்து வந்து செல்லுவதற்கா? என்னை அழைத்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டல்லவா? தேவ பிள்ளையே, நம்மை ரட்சித்ததற்கு முகாந்திரம். தயவாய் பின்னாடி நிற்கிறவங்க அமைதியா இருக்காதீங்க, வாய்களை திறந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. எத்தனை வாரங்கள் வருகிறோம், எத்தனை மாதங்கள் வருகிறோம், எத்தனை வருஷமா இதே சபையில் நாம் அங்கத்தினரா இருக்கிறோம். என்னை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டுமே. கர்த்தர் கிரியை செய்யும்படி உம்முடைய கரத்தை என் மேல் வைப்பீராக. God's calling is upon you, God's calling is upon you. சிலரை மேய்ப்பர்களாக, சிலரை போதகராக, சிலரை தீர்க்கதரிசிகளாக, சிலரை சுவிசேஷகராக, சிலரை அப்போஸ்தலராக கர்த்தர் இந்த காலை நேரத்தில் அவர் தெரிந்து கொள்ளுகிறார். கொஞ்சம் வாய்களை திறந்து, கொஞ்சம் கண்ணை மூடி, கொஞ்சம் சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி அவர் சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பிங்க. என்னை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டல்லவா? என்னை தெரிந்தெடுத்ததற்கு ஒரு நோக்கம், என்னை பிரித்தெடுத்ததற்கு ஒரு நோக்கம், என்னை முன்குறித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டல்லவா? கர்த்தர் இதை செயல்படுத்த ஆரம்பிங்க. கர்த்தர் இந்த நாளில் அநேகரை பிரித்தெடுக்க போகிறார். விசுவாசிகள் என்கிற நிலைமையை விட்டு சீஷர்கள் என்கிற நிலைமைக்குள்ள கர்த்தர் கொண்டு வர போகிறார். சீஷர்கள் என்கிற நிலைமையை விட்டு கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவர்கள் என்கிற நிலைமைக்குள்ள கர்த்தர் ஒரு சிலரை பிரித்தெடுக்கிறார். ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் அந்த அபிஷேகத்தை சபையின் மேல ஊற்றி கொண்டிருக்கிறார். நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க, நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. என் மேல் தேவனுடைய திட்டம் விளங்குவதாக. வலது கரத்தை தலையின் மேல வச்சு ஜெபிங்க. உங்க வலது கரத்தை தலையின் மேல வச்சு என் மேல் உள்ள தேவ திட்டம் விளங்குவதாக. ஜெபிக்கலாம், ஜெபிக்கலாம், ஜெபிக்கலாம். வாயை திறந்து ஜெபிப்போம். என் மேல உள்ள தேவ திட்டம் விளங்கட்டும். என்னை அழைத்தீரே, என்னை வேறு பிரித்தீரே, என்னை முன்குறித்தீரே, என்னை ஆண்டவரே உம்முடைய என்னுடைய தாயின் கருவிலே தோன்று முன்னே தெரிந்து கொண்டீரே, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே முன்னறிந்தீரே. அந்த நோக்கத்தை நிறைவேற்றும். ஜெபிப்போம். ஹல்லேலூயா. வெறும் ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லாதீங்க, வாயை திறந்து ஜெபிக்கலாம். என்னை எழும்ப பண்ணுகிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு, அழைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. பணத்தை சம்பாதிக்கலாம், ரைட், அது தேவை. நல்ல வேலைகள் தேவை, நல்ல பணம் தேவை, ஆஸ்திகள் ஐஸ்வர்யம் தேவை. அதை காட்டிலும் தேவ ராஜ்யத்தில் என்னை கொண்டு ஏதாவது கர்த்தர் செய்ய வேண்டும். அக்கம் பக்கம் வேடிக்கை பார்க்காதீங்க, கண்ணை மூடி ஜெபிங்க. என் குடும்பம், என் காரியம், என் உழைப்பு, பிரயாசம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் தேவ ராஜ்யத்தில் என்னை கொண்டு என்ன நடக்குது, என்னை கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறீர், ஏதாவது என்னை கொண்டு பயன்படுத்துங்கப்பா. எத்தனை பேர் கண்ணீர்ல கிடக்குறாங்க, என்னை பயன்படுத்துங்கப்பா. எத்தனை பேர் பாவத்தில் கிடக்குறாங்க, என்னை பயன்படுத்துங்கப்பா. எத்தனை பேர் வாழ்க்கையில லக்கு தெரியாம எங்கேயோ போய் மாட்டிக்கிறாங்க, என்னை பயன்படுத்துங்கப்பா. எத்தனையோ பிள்ளைங்க யாருக்கிட்ட போக தெரியாம இந்த உலகத்துல துன்மார்க்கர் கைகளில் போய் மாட்டி ரவுடிகளா மாறி விடுறாங்களே, குடிகாரர்களா மாறி விடுறாங்களே, விபச்சாரக்காரர்களாய் விபச்சாரிகளாய் மாறி விடுகிறார்களே. அவர்களை நோக்கி
நோக்கி எங்களை நடத்துங்கப்பா, என்னை பயன்படுத்துங்க. என்னை ரட்சித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. நான் செத்து போயிருக்க வேண்டியவன், ஆனா ஜீவனை கொடுத்தீரே ஆண்டவரே. நான் மரித்து மண்ணோடு போயிருக்கணும், ஆனால் காப்பாற்றி வைத்தீரே. என் மேல உள்ள உங்க திட்டம் நடக்கட்டும் ஆண்டவரே. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, உங்க சித்தத்துக்கு நேரே என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே. தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே. உயர்த்தி மகிழ்ந்தீரே. ஒரு கோடி ஸ்தோத்திரமே. ராஜா உயர்த்தி மகிழ்ந்தீரே. ஒரு கோடி ஸ்தோத்திரமே. உமக்கு மகிமை, உமக்கு மகிமை தருகிறோம். உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். சபை பாடட்டும். சபை மாத்திரம் மகிழ்ச்சி அடைகிறோம். இதுவரைக்கும் ஆராதிக்காத வாய்கள் திறக்கட்டும். இன்னொரு விஷயம், ஹல்லேலூயா, Jesus, wonderful Lord, hallelujah. கண்மலை வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறே. கண்மலையே வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறே. என்ன சொல்லி பாடுவேன்? பாடுவேன் என் இதயமே. கரங்களை உயர்த்தி என்ன சொல்லி பாடுவேன் என் இதயமே. கைகள் அசைத்து ஹல்லேலூயா, praise God. பரலோக மகிமை, பரலோக மகிமை. கோடான கோடி தூதர்கள் மத்தியில் அசைவாடுகிற தேவ மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி கைகளை உயர்த்தியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆவியே, ஆவியே, ஆவியே மழையாக பொழியும். ஆவியே, ஆவியே, ஆவியே மழையாக பொழியும். யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவர், தடைகளை பிளக்கிற நேரம் இது. யுத்தங்கள், நீங்க அமைதியா இருந்த கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் செய்வார். நீங்கள் தேவ சமூகத்தில் இருந்தால் அவர் தேவன் என்பதை விளங்கப்படுவார். பெருமழையா பிரவேசித்த, பெருமழையா பிரவேசித்த உள்ளங்கை ராஜா தேவ உள்ளங்கை
ஆமென் ஆமென். வறண்ட நிலங்களிலே, வறண்ட நிலங்களிலே இன்னைக்கு காலை இந்த ஆராதனை நேரத்துல வறட்சியை மாற்றும்படி புதிய வாய்க்கால்களை கர்த்தர் நம்முடைய குடும்பங்களின் நடுவில், வாழ்க்கையின் நடுவில், சூழ்நிலைகளின் மத்தியில, சபையின் மத்தியில வறட்சியை மாற்றப்படுகிற கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்கிறார். கனிதரும். நான் ஒரு கனி கொடுப்பனா? என்னாலையும் கனி கொடுக்க முடியுமா? என்னால ஒரு பிரயோஜனம் உண்டா நினைக்க வேண்டாம். இந்த நாளிலிருந்து மாதந்தோறும் புது கனிகளை கொடுக்க பரிசுத்த பர்வதத்தின் தண்ணீர் பாய்கிறது. என்னை காப்பாற்றி வளர்ப்பவர் மென்மையானவரே, மென்மையானவரே, மேகஸ்தம்பமே, மேகஸ்தம்பமே, ஓ மென்மையானவரே, மேகஸ்தம்பமே. கைகளை உயர்த்தி, ஊற்று தண்ணி ஜீவநதி ஊற்று. என்னை விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். தைலமே, தூய ஆனந்த தைலமே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. அப்பா, எர்மோன் மலையில், சீயோன் மலையில் இறக்கும் பனியே, வெண்பனியே எங்களை நிரப்பும். கைகளை உயர்த்தி வாஞ்சையோடு, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுகிற கர்த்தர். கைகளை உயர்த்தி, ஆவியே, ஆவியே, மழையா. கைகள் அசைத்து வாஞ்சையோடு, ஆவியே, தூய ஆவியே, ஆவியே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். எசேக்கியேல் தீர்க்கதரிசி கண்ட தரிசனம், ஆலயத்தின் வாசலில் இருந்து ஒரு நதி பாய்கிறது. அது ஒரு நதி பாய்கிறது. அந்த நதி இருபுறமும் விருட்சங்களை, நல்ல கனி கொடுக்கிற மரங்களை உடையதாய் இருக்கிறது. அந்த நதி எங்கே இருந்து புறப்படுகிறது? ஆலயத்தின் வாசலில் இருந்து புறப்படுகிறது. நீங்களே அந்த ஆலயம், நீங்களே அந்த ஆலயம். ஓ சக்கலபகலை காலாலா வீதலாதி கரமோ சொல்லி கத்தலபா. வறண்ட நிலத்தில் ஆறுகளையும் வனாந்தரத்தில் வழிகளை உண்டு பண்ணுகிற கர்த்தர் நீ நதியாக மாற வேண்டும் என்று விரும்புகிறார். உன் வறண்ட நிலையை நீ நினைக்க வேண்டாம். தேவனாய் கர்த்தர் உன்னை எழும்ப பண்ணுகிறார். சூரச்செடியின் அடியில படுத்து கிடந்த எலியாவை எழுப்பி ராஜாக்களை, தீர்க்கதரிசிகளை அபிஷேகம் பண்ணும்படி எழுப்புன கர்த்தர் உன்னை எழுப்புகிறார். நீ அநேகரை எழுப்பி கொண்டு வர போகிறாய். தேவனுடைய வலது கரத்தை பிடித்துக் கொண்டு, ஓ சக்குரகலா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த பர்வதத்தில் இருந்து பாய்கிறது. பரிசுத்த பர்வதத்தில் இருந்து பாய்கிறது. உனக்குள்ள இருக்கிற எல்லா வறட்சிகளையும் மாற்ற, காயங்களை ஆற்ற பரலோகத்தின் தேவனாய் கர்த்தர் ஜீவ நதியாக உனக்குள்ளே பாய்ந்து, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உன்னை ஆழமாய் நடத்த விரும்புகிறார். கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, இடுப்பளவும் இல்ல, நீச்சலாளமாய், நீச்சலாளமாய் உன்னை எழுப்ப அவர் விருப்பமுள்ளவராயிருக்கிறார். காலின் தரையில் இல்ல, அந்த நீச்சல் ஆழத்துக்குள்ள கடத்தி கத்த கொண்டு போகிறார்.
ஓ தேவனே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம். அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த பர்வதத்திலிருந்து பாய்கிறபடினால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுக்கும்படியாக, மாதந்தோறும் நித்தமும் நித்தமும் கனி கொடுக்கிற மரமாக கர்த்தர் மாற்றுகிறார். ஸ்தோத்திரம் ஐயா. இனி உன்னுடைய வறட்சிய நினைக்க வேண்டாம், நீ கடந்து வந்த கண்ணீரை நினைக்க வேண்டாம். நீ களி கூர்ந்து மகிழும்படியாக, நீ களி கூர்ந்து மகிழும்படியாக, அநேகரை செழிக்க பண்ணும்படியாக, சாட்சியாக தேவன் உன்னை எழுப்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் எழுப்புகிறார். எல்லார் கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். We welcome you, Father. Hallelujah. பரலோகத்தின் தகப்பனே, நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி இந்த காயப்பட்ட கரத்தை இவர்கள் மேல் வையும். உம்முடைய கரமாத்திரம் இவர்கள் மேல் இருக்கட்டும். எந்த விதத்தில் சத்ரு இவர்களை தொடாதபடிக்கு வறட்சியான வாழ்க்கையை காட்டி காட்டி மனம் நோவ பண்ணுகிற ஒரு வாழ்க்கை அல்ல, களிகூர்ந்து மகிழுகிற வாழ்க்கை, களிகூர்ந்து மகிழ்கிற வாழ்க்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து நீங்க பேசுங்க. உங்களுடைய நல்ல வார்த்தைக்கு நாங்கள் ஆயத்தமாய் இருக்கிறோம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை போல பலன் கொடுக்கிறவர்களாக ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றும். இலையுதிராதிருக்கிற மரத்தை போல செழிப்பாக இருக்க ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீர் ஆசீர்வதியும். வேண்டிய ஜனங்களை கொண்டு வாரும், தடைகளை நீக்கி போடும், நாமத்தை நீர் மகிமைப்படுத்தி அருளும். தாழ்ச்சி தருகிறோம். பெரிய காரியங்களை செய்யும் கிருபைக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். உடைய மகனை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் வேதத்தை திறந்து வாசிக்கலாம். யோசுவா 1ஆம் அதிகாரம். ஆமென். 1ம் 2ம். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு நூனின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். 3 வார்த்தை சொல்லுங்க. எழுந்து, கடந்து, போங்கள். சொல்லுங்க. எழுந்து, கடந்து, போங்கள். இப்போ இல்ல, யோர்தானை ஆமென் கடக்கும்படி கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. ஹல்லேலூயா, ஆமென். இந்த வசனத்தை நம்ம எல்லாரும் கவனமா கவனிக்க ஆரம்பிக்கலாம். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனாகிய நூனின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி பேச தொடங்கினார். சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் என்ன செய்ய தொடங்கினார்? பேச தொடங்கினார். நல்லா சொல்லுங்க. கர்த்தர் போன வாரம் கூட நம்ம தியானிச்சோம். அவர் யாரு? பேசுகிற தெய்வம். கர்த்தர் பேசுகிற தெய்வம். என்னோட இந்த வாரம் பேசினார்னு சொல்றவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தவரோட நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆண்டவர் நல்லவர். ஆமே. இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் பிரயாணம். அந்த பிரயாணத்தினுடைய அவர்கள் காலங்கள் முடிகிற காலங்களிலே கடைசி நாட்களில் யார் மரித்து போனான் என்றால் மோசே மரித்து போனான். ஆண்டவர் அதான் தெளிவு அந்த வசனத்தில் சொல்கிறார். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனாகிய நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி சொன்னாரு, நீ எழும்பு என்று சொன்னார். இந்த ஆராதனையில் ஆண்டவர் சொல்ற முதல் காரியம் எழும்பு. கர்த்தருக்கு நம்மளை பார்த்து சொல்ற முதல் காரியம் நீ எழும்பு. நீ எழும்பு. நீ எழும்பினால்தான் நீ கடக்க வேண்டியது என்ன செய்ய முடியும்? கடக்க முடியும். நீ கடக்க வேண்டியதை கடந்தாதான் நீ சுதந்திரிக்க வேண்டியதை நீ சுதந்திரிக்க முடியும். இந்த 3 வார்த்தையை தெளிவா பிடிச்சுக்கலாம். நீங்க எழும்ப வேண்டிய ஆட்கள் எழும்பினால்தான் கடக்க வேண்டிய பாதையை கடக்க முடியும். கடக்க வேண்டியதை கடந்தாதான் சுதந்திரிக்க வேண்டியதை நம்மால சுதந்திரிக்க முடியும். இந்த வார்த்தையை திரும்ப வாசிக்கலாம். 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து. அந்த வார்த்தையில பாருங்க, முதல்ல யார் எழும்பணுமா? நீ எழும்பு. அப்பதான் அந்த ஜனங்கள் என்ன செய்ய முடியும்? எழும்ப முடியும். எழும்புன்னு கர்த்தர் சொன்னார் என்றால் அப்ப நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? என்ன செய்யறோம்? இந்த பதில் சொல்லுவோமே. எழும்புன்னு கர்த்தர் சொல்றாருன்னு சொன்னா இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். உட்கார்ந்துட்டு இருக்கிறது மட்டும் இல்ல, சிலர் தூங்கிக்கிட்டு இருக்கோம். அவங்களையும் பார்த்து ஆண்டவர் என்ன சொல்வாரு? எழும்பு. சிலர் சூரச்செடியை நடுவில் போய் படுத்து கிடக்கிறோம். அவங்களையும் பார்த்து சொல்றார் ஆண்டவர் எழும்பு. வேதத்திலே பல முறை சோர்வுகளை தாண்டி வந்த பல பேரை பார்க்கிறோம். அவங்களெல்லாம் பார்த்து ஆண்டவர் சொன்னார் எழும்பு.
எலியாவை பார்த்து சொன்னார், நீ எழுந்து நீ போ, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஆமென். ஆமணக்கு செடி கீழே ஒருத்த உட்கார்ந்து இருக்கிறான், யாரு? யோனா. அவனை பார்த்து கர்த்தர் எழும்ப சொல்லுகிறார். ஆமென். எழும்பு எழும்பு சீயோனேன்னு சீயோனை பார்த்து எழும்ப சொல்லுகிறார். பல இடங்களில் பார்க்கிற, ஒரு இடத்துல சொல்லுகிறார், தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். எழும்பு எழும்பு பெலன் கொள், எழும்பு எழும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள், எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. பல இடத்துல பார்க்கிறோம். தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை பார்த்து சொல்கிறான், நீ எழும்பி காரியத்தை நடப்பி, வெண்கலத்திற்கும் ஆமீன் இரும்புக்கும் பொன்னுக்கும் வெள்ளிக்கும் கணக்கில்லை, அந்த அளவு இருக்கிறது, நீ எழும்பு என்று சொல்கிறார். ஆண்டவர் இந்த ஆராதனையினுடைய ஆரம்ப நேரத்தில் ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப கர்த்தர் மையப்படுத்துகிறார். செய்தியை கவனிக்கிறவங்களா மட்டும் இல்ல, ஆவியில் இணைந்து கொஞ்சம் ஜெபத்தோட கவனிக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நாம என்ன செய்யணுமா? எழும்ப வேண்டும். எத்தனை பேர் உள்ளத்தை கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார், நான் எழும்ப வேண்டும். கர்த்தர் எழும்பு என்று சொன்னால் தற்போதைய தேங்கி போன நிலைமையை விட்டு அவர் எழும்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். ஏன் கர்த்தர் எழும்ப சொன்னார்னு சொன்னா, உபாகமம் 34 அதிகாரம் 8 வசனம், இஸ்ரவேல் புத்திரர் மோவாபின் சமனான வெளிகளில் மோசேக்காக 30 நாட்கள் அழுது கொண்டிருந்தார்கள். மோசேக்காக அழுது துக்கம் கொண்டாடின நாட்கள் முடிஞ்சிச்சு. ஆனாலும் ஜனங்கள் இன்னும் எங்க தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க? அங்கே தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் அந்த துக்கத்தை விட்டு கர்த்தர் எழும்ப சொல்லுகிறார். எதை விட்டு எழும்ப சொல்லுகிறார்? துக்கத்தை விட்டு. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற அநேகரை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஏதோ ஒரு காரியத்து நிமித்தம் உண்டான துக்கத்திலேயே நீ இருந்து விட்டாய், உன் துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போனது, நீ எழும்பு, நீ எழும்பி பிரகாசி, நீ எழும்பினால்தான் நீ கடக்க முடியும், நீ கடந்தால்தான் நீ சுதந்திரிக்க வேண்டியது சுதந்திரிக்க முடியும். உன் துக்கத்திலேயே நீ இருந்து போகாதே, நீ எழும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்காக எத்தனை நாள் துக்கம் கொண்டாடினாங்களா? 30 நாட்கள் துக்கம் கொண்டாடினார்கள். நம்ம ஊர்ல இறந்ததுக்கு அப்புறம் 3வது நாள் விசேஷம் இருக்கும், 16வது நாள் விசேஷம் இருக்கும். மோசேக்காக எத்தனை நாள் உட்கார்ந்து துக்கம் கொண்டாடினாங்க? 30 நாட்கள். ஏன் மோசேக்காக 30 நாட்கள் துக்கம் கொண்டாடினாங்கன்னா, அவனை போல ஒரு தலைவன் கிடையாது, அவனை போல ஒரு தகப்பன் கிடையாது, அவனை போல ஒரு வழிகாட்டி கிடையாது. கவனிங்க, அவனை போல ஒரு தலைவன் கிடையாது, அவனை போல ஒரு தகப்பன் கிடையாது, அவனை போல ஒரு வழிகாட்டி கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியற்ற அடிமையா இருக்கும்போது அவங்களை வெளியே கொண்டு வந்தது யாருதான்? மோசே. இந்த 40 வருஷங்களும் மோசேயால நடந்த ஆச்சரியமான காரியங்களை சொன்னா நமக்கே ஆச்சரியமா இருக்கும். எங்க பார்த்தாலும் அவன் மூலமாய் அற்புதங்கள், அடையாளங்கள். 10 வாதைகள் நடக்கும் போதெல்லாம் ஜனங்கள் யாரை பார்த்து பயந்திருந்தாங்களா? மோசேயை பார்த்து பயந்திருந்தாங்க. பார்வோனுக்கு கூட மோசேயை பார்த்தா தேவனை போல தெரிந்தது. ஆண்டவர் சொல்லுகிறார், பார்வோனுக்கு உன்னை நான் யாராக்கினேன்? தேவன் ஆக்கினேன் என்று சொல்லுகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். வெளியே கொண்டு வரும்போது திகைத்து போய் நிற்கிறார்கள். செங்கடலை பார்த்த உடனே பிரமித்து போய், முன்னே பார்த்தால் செங்கடல், பின்னே பார்த்தால் பார்வோனின் சேனை, 2 பக்கத்திலும் மலைகள், பள்ளத்தாக்கி நடுவிலே மாட்டிக்கொண்டார்கள். என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கும் போது இவ்வளவு துரிதமா கர்த்தர் மோசே மூலமா செய்வாங்கன்னு நினைச்சு பார்க்கல. ஆண்டவர் சொன்ன, என்னைய நோக்கி பார்க்கிறது என்ன? அங்க திரும்பி உன் கோலை நீட்டி செங்கடலை பிளந்து விடு. அப்படி சொன்ன மாத்திரத்துல அவர்கள் அத்தனை பேரும் முறையிட்டு கொண்டு கல்லறையில கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கிற நேரத்துல மோசே தன் கோலை நீட்டின மாத்திரத்துல கீழ்காத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். செங்கடலை 2ஆய் பிளந்தார். ஜனங்கள் ஆச்சரியமாய் பார்த்தார்கள். மோசே சொன்னா, இன்று கண்ட எகிப்தியனை இனி நீங்கள் காண்பதில்லை. ஆண்டவர் அவன் மூலமாய் கர்த்தர் சொல்லும் போது எல்லாரும் ஆச்சரியமா பார்த்திருப்பாங்க. இன்னும் பார்க்கிற எகிப்தியனை நினைச்ச மாட்டோம், பார்க்க மாட்டோம். அந்த வார்த்தைகள் அடுத்த நாள் காலையில அப்படியே உண்மையாய் நிறைவேற்றி. ஏன் தெரியுமா? அடுத்த நாள் காலையில அந்த செங்கடலினுடைய அடுத்த பக்கத்தின் கரைகளில் பார்வோனும் அவருடைய சேனை வீரர்களும் அத்தனை பேருடைய சடலங்களும் மிதந்தன. இதையெல்லாம் ஆச்சரியமா பார்த்தவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். ஆனால் இன்றைக்கு அவனை இழந்து தவிக்கிறார்கள். ஒரு பக்கம் ஒரு 3 நாள் புசிக்கிறதுக்கு ஒன்று இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, தாகத்தில் அலைறாங்க. ஆண்டவர் சொன்ன, கண்மலையை அடி, அப்பொழுது தண்ணீர் வரும். இவன் சொல்றான், நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நம்ம 1000 அடி போர் போட்டுதான் தண்ணி வருது. அங்க கர்த்தருடைய செய்கைகள், கோலை நீட்டி அடித்த மாத்திரத்தில் தண்ணீர் புறப்பட்டு வந்தது. அத்தனை பேருடைய தாகத்தையும் கர்த்தர் தீர்த்தார். ஆனால் இன்னைக்கு அந்த மோசே அங்க இல்ல, அவன் மரித்து போனான். ஆமென். அமலேக்கியர் என்கிற ஜாதி இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் யுத்தங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அடி வாங்குறது, கூக்குரல் இடுறது, அழுறது மட்டும்தான் தெரியும். ஆனால் இந்த ஜனங்கள் யுத்தத்தை படிக்காதவர்கள். ஆண்டவர் சொன்னார், ஒன்னும் செய்ய வேண்டாம், களத்துல இறக்கி விடு, மோசேயை மட்டும் மேல போக சொல்லு, அமலேக்கியனை சங்கரிக்கும்படி கோலை உயர்த்தி பிடிக்க சொல், அவனை உயர்த்தி பிடிக்கும் போது அமலேக்கியன் மடங்கடிக்கப்படுவார் என்று சொல்லி கர்த்தர் சொல்லும் போது, ஆமென், அவன் மலையில ஏறினான். ஓரேபின் உச்சியில ஏறி நின்று கோலை கர்த்தருக்கு நேரே உயர்த்தி பிடித்து
பிடித்த போது ஆமென் ஜனங்கள் அங்கே மேற்கொண்டார்கள். கோலை கீழே விட்ட போது ஜனங்கள் தோற்று போனார்கள். கோலை உயர்த்தி பிடித்த போது ஜனங்கள் மேற்கொண்டார்கள். அத்தனை ஆச்சரியம். மோசே கூட கர்த்தர் இவ்வளவு பயங்கரமா இருக்கிறாரா? மலையில ஏறி 40 நாள் புசியாமலும் குடியாமலும் தண்ணி கூட குடிக்கல. கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கீழே வரும்போது செத்த முகமாய் அல்ல, பிரகாசமுள்ள மனிதனாய் அவன் திரும்பி வருகிறான். ஜனங்கள் அவனை பார்க்க பயந்ததினால் அவன் முக்காடு போட்டுக் கொண்டான். ஆனால் இன்றைக்கு அந்த மோசே இல்லை. மேகஸ்தம்பம் தங்கி இருக்கும் போது ஜனங்கள் தங்கி இருப்பார்கள், மேகஸ்தம்பம் எழும்பும் போது ஜனங்கள் எழும்புவார்கள். இப்படி வழிநடத்தின மோசே இன்றைக்கு இல்லை. தகப்பனை போல இருந்தான். அவங்களுக்கு பசி எடுக்குது, சாப்பாடு கேட்கிறாங்க. காடை சாப்பிட்டு பல நாளாயிற்று. கும்மிட்டிக்காய் இல்ல, வெள்ளரிக்காய் இல்ல, வெங்காயம் இல்ல, எங்களுக்கு பலவிதமான ஆசை இருக்குது. ஆனா வனாந்தரத்துல வெறும் மன்னா மட்டும்தான் கிடைக்குது. ஆண்டவற்றை போய் முறையிட்டான். அவன் ஜெபித்த போது கர்த்தர் கீழ்காற்றை அனுப்பினார். காடைகளை கர்த்தர் கொண்டு வந்து சும்மா குமித்து போட்டார். நினைத்ததை எல்லாம் சாப்பிட்டார்கள். கர்த்தர் கொடுத்தார். இத்தனை அற்புதங்களுக்கும் அடையாளங்களுக்கும் ஒரு தகப்பனை போல இருந்த மோசே இன்றைக்கு இல்லை. அந்த இழப்பிலேயே 30 நாட்கள் அவர்கள் துக்கம் கொண்டாடி அப்படியே இருந்து விட்டார்கள். அங்கதான் கர்த்தர் சொல்றாரு, நீ துக்கம் கொண்டாடினது போதும், நீ என்ன செய், நீ எழும்பு. எவ்வளவு வேதனை, நீ எழும்பு. இன்னைக்கு ஆண்டவர் இந்த ஆராதனையில தெளிவு அந்த வார்த்தையை சொல்றார், நீ துக்கம் கொண்டாடினது போதும், நீ எழும்பு. நீ எழும்பினால் தான் உன்னோட ஜனங்களும் எழும்புவார்கள், உன் குடும்பம் எழும்பும், உன் பிள்ளைகள் எழும்புவார்கள், நம் சபை எழும்பும். நீ எழுந்தால் தான் நீ கடக்க வேண்டிய ஒரு யோர்தான் உண்டு. அந்த யோர்தானை கடக்க முடியும். ஹல்லேலூயா. நீங்க கடக்கலன்னா சுதந்திரிக்க முடியாது. சில காரியங்களை நீங்க தாண்டலன்னா சுதந்திரிக்க முடியாது. சில காரியங்களை நீங்க கால வைக்கலன்னா உங்களால சுதந்திரிக்க முடியாது. நீங்க துக்கத்திலே இருந்து கொண்டு கர்த்தர் அப்பத்தையும் இறைச்சியும் தருவார், அப்படியே சாப்பிட்டு கதையை ஓட்டலாம்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு, ஒரு நேரம் கொடுத்திருப்பேன், 2 நேரம் கொடுத்திருப்பேன், 3 நேரம் கொடுத்திருப்பேன், ஆனா இருக்கிற இந்த பலத்தோடு நீ எழுந்து ஓடு. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். நீ எழும்பினால் தான் நீ கடக்க முடியும். நீ கடந்தால் தான் நீ சுதந்திரிக்க முடியும். ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார். அநேகருடைய துக்க நாட்களை கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார். அநேகர் சில காரியங்கள் பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு, ஆனா துக்கம் மட்டும் என் இருதயத்தை விட்டு நீங்கல. கர்த்தர் இந்த ஆராதனை சொல்லுகிறார், உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி உன் துக்க நாட்களை முடிய பண்ணுவார். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும், அவர் முன்னாலே கடந்து சென்று வழிகளை உண்டாக்குவார். ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலையில இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 3 விதமான பிரச்சனை. 3 விதமான பிரச்சனை. எங்களோட சொல்லுங்க. ஒன்று இழப்பு. சொல்லுங்க பார்க்கலாம், என்னது? இழப்பு. 2வது பயம். 3வது குழப்பம். இதை விட்டு தான் கர்த்தர் எழும்ப சொல்லுகிறார். எதை விட்டு எழும்ப சொல்லுகிறார்? இழப்பை விட்டு எழுந்திரு, பயத்தை விட்டு எழுந்திரு, குழப்பத்தை விட்டு எழுந்திரு. ஆவியானவர் இந்த நேரத்தில், காலை நேரத்தில் சபையில் தெளிவாய் திருவிழம் பற்றுகிற காரியம் என்னவென்றால், இழப்பை விட்டு எழுந்திரு. எதையோ ஒன்றை இழந்திருந்தாய், அந்த இழப்பிலேயே உன்னுடைய இருதயங்கள் மூழ்கி போய் அடுத்த கட்டத்திற்குள் நகர முடியாமல் நீ தேங்கி போய் கிடக்கிறாய். உன் இழப்பை மறந்து நீ எழுந்திரு. அப்பொழுதுதான் நீ பிரவேசிக்க வேண்டிய இடத்துல உன்னால் பிரவேசிக்க முடியும். ஹல்லேலூயா. என்ன இழப்பு? ஒரு பெரிய தலைவன் என்ன பண்ணிட்டாங்க? எவ்வளவு பெரிய நம்பிக்கை. நல்லா பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்று பிரைமரியா கர்த்தர் வைத்திருந்த தலைவன் எத்தனை பேர் தான் கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் வச்சிருந்த தலைவன், பிரதான தலைவன் எத்தனை பேர் தான்? ஒருத்தன். சரி, இப்ப கவனிக்கணும். ஆண்டவர் மோசே கிட்ட தான் பேசி எல்லார்ட்டையும் சொல்லுவாரா, இல்ல யார்கிட்டயாவது பேசி கடைசி மோசே கிட்ட சொல்லுவாரா? செய்தியை கவனிக்கிறீங்களா? யார் வழியாத்தான் பேசுவார்? இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட ஒரு செய்தியை சொல்லணும்னா அது யார் வழியாத்தான் போகும்? மோசே வழியாத்தான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பிரமாணத்தை கொடுக்கணும்னா அது யார் வழியாத்தான் போகும்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கணும், யார் வழியத்தான் போகும்? இஸ்ரவேல் ஜனங்கள் பரிசுத்தம் பண்ண வேண்டும் என்றால் யார் வழியத்தான் சொல்லுவார்? மோசே. ஆனா இப்ப மோசே இல்ல. இப்ப ஜனங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு. என்ன இழப்புன்னு சொன்னா, தலைமைத்துவத்தை இழந்து போனாங்க. எதை இழந்து போனாங்க? தலைமைத்துவத்தை. நிறைய நேரங்கள்ல நம்மை வழி நடத்தின தலைவர்கள் அந்த இடத்தை விட்டு அவர்கள் மரிக்கும் போதோ, இல்லை என்றால் அவர்களுடைய இடம் காலியாகும் போதோ, அந்த சபைகள், அந்த குடும்பங்கள், அந்த வாழ்க்கை அது தேங்கி போகிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், தலைமைத்துவத்தையே இழந்திருந்தாலும் நீ தைரியமா இரு. அந்த தேவன், அவனை தலைவனாக்கின அதே கர்த்தர், நானும் உன்னோட கூட இருக்கிறேன், நீ தைரியமா எழும்பு, உன்னை கடக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, மோசே ஆமென் ஒரு பெரிய இந்த இழப்பு காரணம்னா வழிகாட்டி இல்லை. யார் இல்லை? இதுவரைக்கும் யாருடைய லீடிங்ல போயிட்டு இருக்குது? பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியுமா? ஒரு தகப்பன் மரிச்சு போயிட்டா அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஆறுதல் என்ன நினைக்கிறீங்க? கல்லறையை போய் பார்த்துட்டு வருவாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை. எதை போய் பார்த்துட்டு வருவாங்க? கல்லறை போய் பார்த்துட்டு வருவாங்க.
ஃபோட்டோ இருந்தால் அதை பார்த்து கொஞ்சம் ஆறுதல் படுவாங்க. சில நினைவுகள் வீடியோஸ் இருந்தால் பார்ப்பாங்க. ப்ராப்ளம் என்னன்னா, 40 வருஷம் கூடவே கிடந்த மனுஷன் தகப்பனா இவனை மாதிரி தகப்பனா இருக்கு, நீ அடிச்சா கூட வாங்கிக்கிடுவான். அப்படி மனுஷன் எவ்வளவு கேவலமா அவனை ஜனங்கள் பேசும்போது அவனால சகிக்க முடிஞ்சுச்சு. இவங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் ஆண்டவற்றை கேட்டு கொடுக்க முடிஞ்சிச்சு. ஒண்ணு, இவங்களை மன்னி இல்லைன்னா என் பேர் என்ன செய்யுங்க, ஜீவ புஸ்தகத்துல எடுத்து போடுங்க. இவ்வளவு நான் கவனிங்க. இப்படி ஒரு தலைவன் மரித்தால் அவங்களுக்கு எப்படி கொண்டாடணும்? 40 வருஷம் அவன் பாஸ்டர், அந்த 40 லட்சம் ஜனங்களுக்கு. அப்போ அவருடைய டெத்துல என்ன போட்டிருக்கணும்? நம்ம ஊர் பழக்கத்தின்படி போட்டிருந்தா a royal farewell for their loyal servant. என்ன போட்டிருப்பாங்க? a royal farewell for the loyal servants. பிரச்சனை என்ன தெரியுமா? 34 அதிகாரம், சரி, உபாகம் 34 அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தையும் வாசிப்போம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். உபாகம 34:5-6 வாசிப்போம். அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலே, எந்த தேசத்துல மரிக்கல? கானான்ல மரிக்கல. ஆனா கர்த்தர் எங்க தான் கூட்டு போனாரு? நடத்தி வந்த தலைவன் கரை சேரவில்லை, அவன் பாதியிலே மரித்து போனான், எல்லையிலே மரித்து போனான், மோவாபிலே மரித்தான். பிரச்சனை என்னன்னா, ஆறுதலுக்கு கூட கல்றையில போய் ஜெபம் பண்றதுக்கு வழி இல்லை. 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வாசிப்ப எல்லாரும் சேர்ந்து. அவர் எவனை யார் அடக்கம் பண்ணது? கர்த்தர் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ணினார். கைகளை வைத்து ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகத்துல இப்படிப்பட்ட ஆச்சரியம் எந்த மனுஷனும் கிடையாது. ஏனோக்கை கர்த்தர் எடுத்துக்கொண்டார், எலியாவை கர்த்தர் எடுத்துக்கொண்டார், மோசையை அடக்கம் பண்ணதே யாருதான்? கர்த்தர். வாசிக்கலாம். அவர் அவனை மோவாப் தேசத்தில் உள்ள பெத் பெயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். கர்த்தர் அடக்கம் பண்ணினபடினால் அங்க கல்ற கட்டி வைக்கல. இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குழியை அறியான். லிசன். ஜனங்கள் போய் தேடி பார்த்து கொஞ்சம் கல்றையாயினும் பார்த்துட்டு ஜெபம் பண்ணிட்டு வரலான்னா கூட அவங்களுக்கு எது கிடையாது. இன்னும் சொல்லணும்னா 40 நாள் இருந்த மனுஷன் பொட்டுன்னு போயிட்டான். அவனை அழும்போது அவன் பாடி கூட கையில கிடையாது. எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. 40 வருஷம் கூடவே கிடந்த மனுஷன் மலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பாய் சொல்லிட்டு கிளம்பி போயாச்சு. போன மனுஷன் திரும்பி வரல. திரும்பி போய் பார்த்தா தெரியல. அவன் கோல் மட்டும் கிடந்துச்சான்னு கூட நம்மளுக்கு தெரியல. கல்றக்குழி எங்க இருக்குன்னு தெரியல. எவ்வளவு ஏக்கம் இருக்கும். 30 நாட்கள் வச்சு துக்கம் கொண்டாடினாங்க. எதையும் வச்சு கொண்டாடுறதுக்கு ஒரு பொருள் கூட கையில கிடையாது. எவ்வளவு பெரிய குழப்பங்கள் இருந்திருக்கு, எவ்வளவு பெரிய இழப்பு பாருங்க. வழிகாட்டி இல்லை, எங்க போகணும், எப்போ நிக்கணும், இதெல்லாம் தெரியல. ஒரு தகப்பனை இழந்து தவிக்கிறார்கள். ஆண்டவர் இந்த காலத்துல சொல்லுகிறார், இழப்பிலேயே கிடந்து துக்கத்துல கிடப்பீங்கன்னா கட்ட சொல்லுகிறாரு, அந்த இழப்பை விட்டு நீ எழுந்துரு. நீ எழுந்தாத்தா நீ கடக்க வேண்டிய யோர்தானை கடக்க முடியும். உன் வேலை இன்னும் முடியல. உன்னை கொண்டு நான் செய்யணும்னு நினைச்ச வேலை இன்னும் முடியல. ஒருவேளை தலைமைத்துவம் மாறி இருக்கலாம், ஒருவேளை வழிகாட்டி மாறி இருக்கலாம். ஆனா உன்னை கொண்டு நான் முடிக்கணும்னு நினைச்ச காரியத்தை முடியல. அதுல நீ பாதியில விட்டுறாத. நீ எழும்பினால்தான் நீ கடக்க முடியும். நீ கடந்தால்தான் உன்னால் சுதந்திரத்தை முழுமையாக பங்கிட முடியும். 2வது ஒரு பெரிய இழப்பு என்ன காரியம்? பயம். ஜனங்களுக்கு என்ன பயம்? எத்தனை தேவைகள், எவ்வளவு பெரிய தேவை வந்தாலும் யாரு பார்த்துக்கிடுவா? சில வீட்டுல அப்பா எப்படி இருப்பாரு? பாக்கெட்ல எப்பவும் இருக்கும், பணம் இருக்கும். அப்பா திறந்தாருன்னா பீரோல. நாங்கெல்லாம் சின்ன வயசுல கஷ்டப்படும் போது என்னமோ நம்மள நினைச்சுக்கிடுவாங்க, ஏ அப்பா பெரிய ஆள்லாம் நினைச்சுக்கிடுவாங்க. சில டைம்ல உடனே வாத்தியார் சொல்ல, நீனுமால இன்னும் ஃபீஸ் கட்டாம இருக்கிற, பீரோ தர, லாக்கரை தர, உங்க ஐயா கெட்டு வச்சிருப்பாரு, அடி நோட்டை என்ன செஞ்சுட்டு வா, உருவிட்டு வா எல்லாம் சொல்லுவாங்க. எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும், தகப்பன் இருந்தால் பார்த்து கொள்ளுவான். இப்ப யாரு இல்ல? தகப்பன் இல்ல. காடை வேணுமா கொண்டு வந்துருவார், என்ன வேணுமோ கொண்டு வந்துருவார், தண்ணி வேணுமா கொண்டு வந்துருவார். ஆனா இப்ப எந்த இடம் வெறுமை ஆயிடுச்சு? தகப்பன் இல்லை. அதிலே பயத்துல இருக்காத. உன்னை நான் பலப்படுத்துவேன். உன்னை நான் பலப்படுத்தி உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தில் உன்னை தாங்குவேன். நீ எழும்பு. நீ என்ன செய்ய? எழும்பு. அற்புதங்களுக்கு என்ன செய்ய, தேவைகளுக்கு என்ன செய்ய. 3வது காரியம் பார்த்தோம், குழப்பம். இன்னும் யாருக்கிட்ட கர்த்தர் பேசுவா? இவ்வளவு நாள் யார் பேசுவா? மோசே கிட்ட கர்த்தர் பேசுவா. ஒரு காரியம்னா யார் போய் ஜெபம் பண்ணிடுவா? மோசே போய் ஜெபம் பண்ணிடுவா. ஆனா இப்ப யார் போய் ஜெபம் பண்ண? யார்கிட்ட கர்த்தர் பேசுவாரு? குழப்பம். ஆனா ஆச்சரியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம்.
யோசுவா 1:1 வாசிங்க. கர்த்தருடைய தாசனாகிய மோசே, எப்போ மோசே மரித்தானோ, சொல்லுங்க, எப்போ மோசே மரித்தானோ அதற்கு பிறகு கர்த்தர், இதுக்கப்புறம் நம்ம மோசே கிட்ட பேச முடியாது. யாருக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறார்? கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனாகிய நூனின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி பேச துவங்கினார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஜனங்களுக்கெல்லாம் ஒரு குழப்பம். இதுவரைக்கும் மோசே எங்க செய்தி ஆண்டவர்கிட்ட கொண்டு போவார், ஆண்டவர் சொன்ன செய்தியை ஜனங்கள்கிட்ட கொண்டு வருவார். ஆனா மோசே இல்ல. யார் பேசுவா? கர்த்தர் மோசேயின் இடத்துல பேசின அதே தேவன் மோசே மரித்த பின்பு மோசே இல்லைன்னு விட்டுறல. அதே தேவன், ஒரு அழகான வார்த்தையா சொல்றேன், தலைமைத்துவம் மாறும்போது கர்த்தர் யோசுவாவினிடத்துல பேச துவங்கினார். ஹல்லேலூயா. சில நேரத்துல அவர்கள்ட்ட பேசினாரு, என்கிட்ட பேச மாட்டாரா? திரும்பவும் ஆண்டவர் அதே வார்த்தையை சொல்றாரு. முன்னோரிடத்துல பேசின கர்த்தர், பரிசுத்தவானிடத்துல பேசின கர்த்தர், தேவதாசனிடத்துல பேசின கர்த்தர், மோசேயினிடத்துல பேசின கர்த்தர், தலைமைத்துவம் மாறும்போது, சில இடங்கள் வெற்றிடங்களாய் மாறும்போது நம்மிடத்திலும் கர்த்தர் பேச துவங்குவார். விசுவாசிக்கிறீங்களா? என் கர்த்தர் என்னிடத்துல பேசுவார், என் கர்த்தர் என்னிடத்துல உணர்த்துவார். ஆமென். கர்த்தர் மோசேயினிடத்துல மட்டுமல்ல, மோசேயின் இடம் காலியான போது அடுத்த கட்ட தலைவனை நோக்கி கர்த்தருடைய வார்த்தைகள் வர ஆரம்பித்தது. இதுவரைக்கும் மோசேயை கொண்டு கர்த்தர் நடத்தினார். இப்பொழுது யோசுவாவை கொண்டு கர்த்தர் நடத்தும்படி அவனிடத்துல பேச துவங்குகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் யோசுவாவை நோக்கி பேச துவங்கினார். ஹல்லேலூயா. நிறைய நேரம் நம்மளுக்கு பயம் அதுதான். முன்னாடி ஒருத்தர் நடத்தினாரே, இப்ப நம்மளை யார் நடத்துவா? இந்த இடம் எம்டியா இருக்குது, யார் இதை பாப்பா? கர்த்தர் உங்கள் மூலமாய் பேசுவார். கர்த்தர் உங்களிடத்திலேயே பேசுவார். உங்களை கொண்டே கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. நம்ம எழுந்தாதான் அடுத்த கட்ட நகர்வுக்குள்ள நம்மளால என்ன செய்ய முடியும்? போக முடியும். வாசிக்கலாம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்ப ஆண்டவர் என்ன பேசுறாரு? முதல்ல பேசுறாரு, ரைட், தலைமைத்துவம் மாறும்போது பேசுறாரு. ஆனா என்ன பேசுறாரு? என்ன பேசுறாருன்னா, நீ என் தாசனாகிய மோசே என்ன செஞ்சாச்சு? மரித்தாச்சு. இப்ப நீங்க எத்தனை நாள் துக்கம் கொண்டாடிட்டு இருக்கீங்க? 30 நாள். ஒரு பெரிய எம்டினஸ், ஒரு பெரிய வெற்றிடம் உருவாகி விட்டது. தலைமைத்துவம் இல்லை, பயம், குழப்பம், இழப்பு, இவைகளுக்கு மத்தியில ஒரு பெரிய வெற்றிடம் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது நீ என்ன செய்? இப்பொழுது நீயும், எல்லாரும் வாசிகள், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் முதல்ல என்ன செய்யுங்க? சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீங்க என்ன செய்யுங்கப்பா? எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். ஆண்டவர் தைரியப்படுத்தி சில வார்த்தைகளை சொல்றாரு பாருங்க. 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம் எல்லாரும் சேர்ந்து. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக, ஆண்டவர் மோசேயினிடத்தில் எப்படி பேசினார் பாருங்க, அதே மாதிரி யோசுவா கிட்ட பேசுறாரு. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசே கிட்ட கூட இருந்தது மட்டுமல்ல, நான் யாரு கூட இருக்கிறேன்? உன் கூட இருக்க. இதுவரைக்கும் ஒரு தலைவன் 40 வருஷம் நடத்தினான். இதுவரைக்கும் ஒரு தலைவன் அற்புதங்களை நடத்தினான். இதுவரைக்கும் ஒரு தலைவன் அவன் கர்த்தரிடத்தில் பேசினான். இதுவரைக்கும் ஒரு தலைவன் அவன் மூலமாய் பலத்த செய்கைகள் நடந்தது. இதுவரைக்கும் ஒரு தலைவன் செங்கடலை பிளந்தான், அமலேக்கியனை சங்கரித்தான். ஆமென். அத்தனை காரியங்களை செய்தான். அவனிடத்தில் கூட மட்டுமல்ல, உன்னோடும் கூட நான் இருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் மோசேயோடு இருந்ததை மட்டும்தான் ஜனங்கள் பெருசா பேசுறாங்க. ஆனா நீ பயப்படாத, நான் மோசே கூட எப்படி இருந்தனோ அதே போல உன் கூடயும் நான் இருப்பேன். கைகளை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் இப்படி சொல்லியிருந்தா வேற, நான் உன்னோட கூட இருப்பேன்னு சொல்லியிருந்தா வேற. அவர் ஒரு டேக் வேர்டை போட்டு சொல்றாரு. கவனிங்க, ஒரு டேக் வேர்டை போட்டு சொல்றாரு, நான் மோசே கூட இருந்த மாதிரியே நான் யார் கூட இருப்பேன். ஏன்னா ஜனங்களுக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, மோசே போயாச்சு, மோசே செத்தாச்சு, மோசே மரிச்ச இடமோ அடக்கம் பண்ண இடமோ நம்மளுக்கு தெரியல. மோசே கூட கர்த்தர் இருந்தார், ஆனால் யோசுவா கூட அதே மாதிரி இருப்பாரான்னு சொன்னா ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். அந்த 40 வருஷங்கள் மோசே கூட நான் எப்படி இருந்தனோ அதே போல உன்னோடும் கூட இருப்பேன். அந்த வார்த்தையை சொல்லுங்க. கர்த்தர் மோசேயோடு இருந்தது போல, வலது கரத்தை உயர்த்துங்க, ஜெபத்தோட சொல்லுங்க. கர்த்தர் மோசேயோடு இருந்தது போல, கர்த்தர் யோசுவாவோடு இருந்தது போல, கர்த்தர் சீஷர்களோடு இருந்தது போல, கர்த்தர் பவுலோடு இருந்தது போல, கர்த்தர் பேதுருவோடு இருந்தது போல, பரிசுத்தவான்களோடு கூட இருந்தது போல கர்த்தர் என்னோடும் கூட இருக்கிறவர். வித்தியாசமே இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், வித்தியாசமே இல்லை. I will be with you just like I was with Moses. மோசே கூட இருந்த மாதிரியே உன் கூட இருக்கேன். ஆதி அப்போஸ்தலர்கள் கூட இருந்த மாதிரியே உன் கூட இருக்கிறேன். ஆதி திருச்சபையில் இருந்த மாதிரியே உன் கூட இருக்கிறேன். தலைமைத்துவங்கள் மாறலாம், ஆனால் அவைகளிலே ஆமென் தேவனுடைய பிரசன்னம் மாறுவதில்லை. கர்த்தர் கூட இருக்கிறவர். ஹல்லேலூயா. நான் மோசேயோடு இருந்தது மாதிரியே உன் கூடயும். இதுல ஒரு சந்தேகம் யாருக்குமே இருந்திருக்கலாம். யோசுவாவுக்குமே ஒரு சந்தேகம் இருந்திருக்கலாம்.
மோசே கூட இருந்து ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை செஞ்சாரு. நம்ம மூலமா செய்வாரா செய்ய மாட்டாரான்னு சந்தேகம் இருந்திருக்கலாம். ஆண்டவர் முதல்ல யோசுவாவை தைரியப்படுத்தி சொல்றாரு, நீ பயப்படாத, மோசே கூட நான் 40 வருஷம் இருந்து எப்படி பெரிய பெரிய காரியங்களை செய்தேனோ அதே போல நான் உன்னோடையும் கூட இருப்பேன். ஹல்லேலூயா. அடுத்து சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. எத்தனை பேர் விசுவாசத்தை இன்னைக்குள்ள செய்தி கர்த்தர் நம்மளை பலப்படுத்துறதுக்காகவே கொடுக்கிறார். இன்னைக்குள்ள செய்தி கர்த்தர் நம்மளை பலப்படுத்துறதுக்காகவே கர்த்தர் கொடுக்கிறார். கைகளை வைத்து சொல்லுங்க, அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் என்னை கைவிடுவதும் இல்லை. யாரு தெரியுமா? ஜீவன் கொடுத்த இயேசு சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. மோசே போயிருக்கலாம், முந்தின பரிசுத்தவான்கள் கடந்து போயிருக்கலாம், முந்தின மிஷனரிகள் கடந்து போயிருக்கலாம், முந்தின தேவதாசர்கள் கடந்து போயிருக்கலாம், ஆதி அப்போஸ்தலர் காலங்கள் முடிந்து போயிருக்கலாம். ஆனால் அன்றைக்கு அதே தேவன், அன்றைக்கு இடைப்பட்ட அதே தேவன், அன்றைக்கு பேசின அதே தேவன், அன்றைக்கு உருவாக்கின அதே தேவன், இன்றைக்கு நான் உன் கூட இருக்கிறேன். கூட இருப்பது மட்டுமல்ல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. இந்த வருஷத்தோட வாக்குத்தத்தமே என்னது? இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருப்பேன். பயப்பட வேண்டாம். என் கூட யாரு இல்லைன்னு கவலைப்படாதீங்க. என் கூட யார் இருக்கிறா? பக்கத்துல பாசல உங்க கூட கர்த்தர் இருக்கிறா. நல்லா உற்சாகப்படுத்தி, உங்க கூட கர்த்தர் இருக்கிறா. The presence of Lord is with you. Hallelujah. என்ன மோசே எப்படி ஆள் தெரியுமா? ஆண்டவர் வரமாட்டேன்னு சொன்னாரா விடவே மாட்டான். மோசே எப்படி ஆளு? ஆண்டவர் ஒரு தடவை சொல்லிட்டாரு, நான் தயவு செய்து உன் கூட என்ன பண்ணல. முதல்ல சொன்னாரு இப்படி ஒரு டீல். அந்த டீலை பத்தி தியானிச்சா அது தனி செய்தியா போயிடும். மோசே கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, இவங்கெல்லாம் கண்ணுக்குட்டியை உண்டாக்கணும்னு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அப்போ ஆண்டவர் சொன்னாரு, இவங்களெல்லாம் மொத்தமா என்ன பண்ணிடுவோம். ஆண்டவர் மோசை எப்படி பேசுறாங்க பாருங்க, எப்படி அனுபவம் பேசுறதுன்னு அப்படி இருக்கணும். மோசை கிட்ட சொல்ல, மொத்தமா இவங்கள என்ன செஞ்சிருவோம், அழிச்சிட்டு நீ தானே ரொம்ப கஷ்டப்படுற, ஒன்னை மட்டும் பத்திரமா கொண்டு எங்க விட்டுருதேன், கானான்ல கொண்டு விட்டுருதேன். அப்புறம் மோசை அவன் பிரேயர் எப்படி இருக்கு பாருங்க, என்னைய வேணாலும் கொண்டு போட்டுருவோம், ஆனா இவங்களை மட்டும் என்ன செய்யாரும், மன்னிக்காம இருந்துறாரும், தயவு செய்து மன்னியும். இது அவனுடைய பிரேயர். உடனே ஆண்டவர் கொஞ்சம் அப்படி இறங்கி வராரு. சொல்றாரு, சரி சரி நான் வர மாட்டேன், யார் அனுப்புவேன், ஒரு தூதனை உனக்கு முன்னாடி அனுப்புவேன். அவன் விடுற பாடு இல்லை, தூதன் வேண்டாம், யாரு தான் வேணும். உடனே அவர் கொஞ்சம் இறங்கி வந்து, சரி தூதனும் வேண்டாம், நானும் வேண்டாம், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அவன் அடுத்த விடுற பாடு இல்லை, உங்களுடைய சமூகம் மட்டும் வந்தா போதாது, யார் வந்தாகணும். உடனே அடுத்த அதிகாரத்தில் சொல்றாங்க, அந்த வசனத்தை வாசித்தா நல்லா இருக்குமே. யாத்திராகமம் 33:3, நான் உன் கூட செல்ல மாட்டேன், என்னைய தனியா விட்டுருங்கன்றாரு. அப்படி கொஞ்சம் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா, நான் ஒரு தூதனை யாருக்கு அனுப்புறேன், இது அடுத்த கட்டமா இறங்குது. அடுத்து அப்படியே கொஞ்சம் வாங்க, கீழே வாங்க, 14 வசனத்தை வாசிங்க. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அதுக்கடுத்து அப்படியே 34 அதிகாரத்துக்கு வந்துட்டீங்கன்னா அவர் சொல்றாரு, நான் உன் கூட இருப்பேன். 10ஆம் வசனத்துல சொல்றாரு, நான் வருவையா, சரி நான் வாரேன், நான் வர்றது மட்டுமல்ல உன் கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கு. வாசிக்க பார்க்கலாம். அதற்கு அவர், இதோ ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஆமென். முதல்ல சொன்னார் வரவே மாட்டேன்னாரு, அடுத்து ஒரு தூதன் அனுப்புறேன்னாரு, சரி என் பிரசன்ஸை தாரேன்னாரு, சரி நான் கூட வாரேன்னாரு. இப்ப பத்துக்கிடுச்சு. ஆண்டவருடைய அன்பு எப்படி சொல்றாரு பாருங்க, நான் கூட வர்றது மட்டுமல்ல, ஒரு ஆச்சரியமான காரியத்தை எப்படி செய்யற, பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடே சொல்லுங்க, உன்னோடே. உன்னோடே முதல்ல என்ன சொன்னாரு, நான் வர மாட்டேன்னு அவர் இப்ப சொல்றாரு. உன் கூட இருக்கிறது மட்டுமல்ல, உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இது யோசுவா கிட்ட சொன்ன காரியம் அல்ல, இது யாருக்கிட்ட சொன்ன காரியம், மோசே கிட்ட. ஆனா யோசுவாவுக்கு ஒரு பயம், கர்த்தர் யாரு கூட இருந்தாரு. நல்லா கவனிக்கணும். தெய்வ ஜனத்துக்கு இருக்கிறதுலயே இருக்க வேண்டிய ஒரு சரியான பயம் உண்டு சொன்னா, என் கூட யார் இருக்கணும். தேவ ஜனத்துக்கு, கிறிஸ்துவின் பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய ஒரு சரியான பயம், என் கூட யார் இருக்கணும். யோசுவாவுக்கு அந்த பயம் இருந்துச்சு. மோசே கூட கர்த்தர் இருந்ததை எல்லாரும் பிரத்யட்சமாய் கண்டார்கள், வெளிப்படையாய் கண்டார்கள், அவன் மூலமாய் நடந்த கிரியைகளை தத்ரூபமாய் கண்டார்கள். ஆனா எனக்கு ஒரு பயம் இருக்குது, என் கூட யார் இருப்பா, கர்த்தர் இருப்பாரா இருக்க மாட்டாரா. ஆண்டவர் தெளிவா சொல்லுகிறாங்க. வசனத்துக்கு வரலாம். யோசுவா 1:5, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில் கொஞ்சம் ஆவியில் நிறைந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி சொல்லுங்க. நான் மோசையோடு இருந்தது போல, நான் மோசை கூட பேசினது போல, நான் மோசையை பயன்படுத்தினது போல அவன் கூட இருந்து பயங்கரமான காரியங்களை, எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத காரியங்களை அவன் கூட இருந்து மட்டுமல்ல, அவனோடு இருந்து செய்தது போல நான் உன்னோடும் கூட இருப்பேன், உன்னோடும் கூட இருந்து செய்வேன். நான் உன்னை விட்டு விலகுவது
விடுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என்னை உண்டாக்கின கர்த்தர், என்னை சிருஷ்டித்த கர்த்தர், அவர் பார்த்து சொல்லுகிறார், யாக்கோபேனும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன். நீ தண்ணீர்களை கடந்தாலும் நான் கூட இருக்கிறேன், நீ ஆறுகளை கடந்தாலும் உன் கூட இருக்கிறேன், நீ அக்கினிலே நடந்தாலும் நான் கூட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. கைவிடாத நம்பிக்கைன்னு யாரையாவது வச்சிருந்தா டைரியில எழுதி வச்சுக்கோங்க, சீக்கிரம் கைவிட்டுருவாங்க. இவர் தான் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிரதான நம்பிக்கைன்னு கொஞ்சம் வச்சீங்கன்னா சீக்கிரம் அந்த பெயர்கள் அடிக்கப்பட்டு மறக்கப்பட்டு போயிடும். இவர் தான் தேவன் கொடுத்த பெரிய நம்பிக்கை. அப்படி மோசையை பார்த்துட்டு இருந்தாங்க. மோசை கல்ற கூட எங்க இருக்குன்னு தெரியல. பிரேத குழியை ஒருவன் அறிய முடியல. 30 நாட்கள் பிணமும் கிடையாது, கல்றையும் கிடையாது, போட்டோவும் கிடையாது. ஆனா யாருக்கு துக்கம் கொண்டாடி இருக்கிறாங்க? கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பார்வை மோசே இடத்துல இருப்பதை விட அடுத்த கட்டத்துல மாத்துகிறார். யோசுவாவின் இடத்துல அவனை தைரியப்படுத்துகிறார். நான் மோசை கூட மட்டும் இல்ல, மோசையோடு இருந்தது போல உன் கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. கண்ணி கடலில் மூழ்கி கலங்கி தவிக்கிறாயோ, கண்ணி கடலில் மூழ்கி கலங்கி தவிக்கிறாயோ, கலங்காதே தீகையாதே, கலங்காதே தீகையாதே, கர்த்தர் அடைக்கலம் மகனே, கர்த்தர் அடைக்க. கரங்களை உயர்த்தி எழுந்து வா, எழுந்து வா, எழுந்து எழுந்து வா, எழுந்து வா. போதகர் வந்து விட்டார். இந்த வார்த்தை யாருக்கோ இல்லை, உன்னைத்தான் குறித்து கர்த்தர் பேசுகிறார். சோர்ந்து போய் வந்த உன்னை குறித்து, தளர்ந்து போன உன்னை குறித்து, குழப்பத்தில் கிடக்கிற, பயத்தில் கிடக்கிற, இழப்பை விட்டு இன்னும் வெளியே வர முடியாமல் கிடக்கிற உன்னைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், எழுந்து வா, எழுந்து வா, எழுந்து வா, ஓ எழுந்து வா, நீ எழுந்து வா. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நம்ம என்ன செய்யணுமா? என்ன செய்யணுமா? எழும்பணும். எதை விட்டு எழும்பணும்? குழப்பத்தை விட்டு, இழப்பை விட்டு, பயத்தை விட்டு நீ எழுந்து, நீயும் உன்னோடு இருக்கிற ஜனங்களும், அந்த வேர்ட் ரொம்ப முக்கியம். உன்னோடு இருக்கிற ஜனங்களும் நீயும் அல்ல, நீயும் உன்னோடு இருக்கிற ஜனங்களும். இரண்டாவது வசனம், நீயும் உன்னோடு இருக்கிற. That means that you are the leader, then you have to rise. If you are rising, then the people will rise behind you. நீ எழும்பினால் உன்னை சார்ந்த ஒரு கூட்டம் இருக்கிறது. எத்தனை பேருக்கு அது தெரியும்? என்ன சார்ந்த ஒரு கூட்டம் இருக்குன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நான் சொல்ல என்ன இல்லை, நம்ம எல்லாத்தையுமே சொல்றேன். உங்களை சார்ந்து உங்களுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குதுன்றதை நம்புறவங்க மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க அடிக்கடி நினைக்கிறது, நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கிறேன், என் பிதாக்களை பார்க்கிலும் நான் யாரும் இல்லை. அப்புறம் ஆண்டவர் சொல்ல, ஏய் நீ மட்டும்தான் பெருசா பீத்திட்டு இருக்க, நீ மட்டும்தான் வைராக்கியமா இருக்க. பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படிடாத ஒரு 7000 பேர் நான் என்ன பண்ணி வச்சிருக்கிறேன். நிறைய நம்ம அடி நினைக்கிறோம்ல, நான் மட்டும்தான் வைராக்கியத்துல கதறேன், நான் மட்டும்தான் கண்ணீர் வடிக்கிறேன், நான் மட்டும்தான் ஜெபிக்கிறேன், நான் மட்டும்தான் நிக்கிறேன், நான் மட்டும்தான். No, there is a massive crowd that is ready to follow you. If you are rising, they will be following you. நீங்கள் எழும்பினால் அந்த கூட்டம் உங்களை பின்பற்றி எழும்பும். ஹல்லேலூயா. எலியா அப்படித்தான் நினைச்சு, நான் மட்டும்தான் நிக்கிறேன். இல்ல, ஆண்டவர்கள் சொல்றார் யோசுவா பார்த்து, நீ எழும்பினால் தான் அவர்கள் என்ன செய்வார்கள்? எழும்புவார்கள். வாசிக்கலாம். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்களும், எப்படி சொல்லப்படல, இந்த ஜனங்களும் நீயும் அல்ல, நீயும் இந்த ஜனங்களும் எழுந்து. ஏன்? நீ எழும்பினால் தான் இந்த ஜனக்கூட்டம் என்ன செய்ய முடியும்? இவர்கள் ஒரு தலைவன் இல்லை என்று காத்திருக்கிறார்கள். ஆனால் மோசே உயிரோடு இருக்கிற நாளிலே தன்னுடைய கனத்தில் கொஞ்சம், தன்னுடைய அபிஷேகத்தில் கொஞ்சம் உன் தலையின் மேல் வைத்து அவன் பகிர்ந்து கொடுத்தான் அல்லவா? நீ எழும்பு, நீ எழுந்தால் இந்த கூட்டம் எழும்பும், நீ கடந்தால் இந்த கூட்டம் கடக்கும். ஹல்லேலூயா. குடும்ப தலைவர்கள்லாம் கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க படுத்துக்கிட்டீங்கன்னா குடும்பம் படுத்துக்கிடும். ஹல்லேலூயா.
நீங்க எழும்பினாத்தான் உங்க குடும்பம் எழும்பும். நீங்க கடந்தாத்தான் அவங்களும் கடக்க முடியும். போதும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா அவங்களும் சொல்லுவாங்க சரிப்பா போதுன்றுவாங்க. சரி கடப்போம்னு சொன்னா அவங்களும் கடப்போம் சொல்லுவாங்க. எழும்புவோம்னு சொன்னா அவங்களும் எழும்புவோம்னு சொல்லுவாங்க. நான் சொல்ற தலைவன் எவ்வளி குடும்பம் அவ்வளி. தலைவன் எழும்பினால் குடும்பம் எழும்பும். தலைவன் ஜெபித்தால் குடும்பம் ஜெபிக்கும். தலைவன் முன்னோக்கி சென்றால் குடும்பம் முன்னோக்கி செல்லும். தலைவன் தேங்கி போனால் குடும்பம் தேங்கி போகும். தலைவனை போலத்தான் குடும்பம் இருக்குது. ஆகையால் தலைவர்கள் கைகளை வைத்து சொல்லுங்க, நான் எழும்பினால் என்று குடும்பம் கர்த்தருக்காக வைராக்கியமா எழும்பும். ஹல்லேலூயா. குடும்ப தலைவரா இருக்கலாம், அம்மாமாரா இருக்கலாம், ஃபெலோஷிப் லீடர்ஸா இருக்கலாம், சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸா இருக்கலாம். நாம எழும்பினால் தான் சபை எழும்பும், தேசம் எழும்பும். ஹல்லேலூயா. நமக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கு. நாம தேங்கிட்டு அவங்களும் தேங்கி போயிடுவாங்க. நம்பர் 2, கடக்க வேண்டியது என்ன செய்யணும்? கடக்கணும். முதல்ல பார்க்குறோம், எழும்ப வேண்டிய இடத்துல எழும்ப வேண்டியது விட்டு நம்ம என்ன செய்யணும்? எழும்பணும். ஆண்டவர் சிலரை பார்த்து சொல்றாரு, நீ பார்த்தா தூங்குற மாதிரி தான் தூங்கிட்டு இருக்க, ஆனா யாருக்கு மத்தியில போய் தூங்கிட்டு இருக்க? செத்தவங்களுக்கு மத்தியில போய் தாபரிச்சு தூங்கிட்டு இருக்க. நீ தூங்கிட்டு கிடக்கும் போது பார்த்தா அவன் உயிரோடு இருக்கிறானா செத்து கிடக்கிறானா கூட தெரியல. ஏன்னா செத்தவனும் தூங்குறவனும் ஒன்னா கிடக்கிறதுனால அப்படி இருக்கு. தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்துரு. நீ எழுந்து கடக்க வேண்டியது என்ன செய்யணும்? கடக்கணும். மீண்டும் 2வது வசனத்துக்கு வரலாம். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து, எல்லாரும் வாசிக்கலாம். எதை கடக்கணுமா? எதை கடக்கணும்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யோர்தானை கடக்கணும். யோர்தானை கடக்கணும். யோர்தானை குறித்து நம்ம தெரிஞ்சுக்கிடணும். யோர்தான், இட் இஸ் நாட் எ பெர்மனன்ட் ப்ராப்ளம், இட் இஸ் எ டெம்பரரி ப்ராப்ளம். அது ஒரு பெர்மனன்டான, ஒரு நிரந்தர தடை அல்ல, ஒரு தற்காலிக தடை. யோர்தான் ஒரு நிரந்தர தடை அல்ல, தற்காலிக தடை. சில வசனங்களை நம்ம தவறா படிச்சு பழகிட்டோம். செய்தி கொடுக்கும்போது கூட ஊழியக்காரர்கள் வசனத்தை வித்தியாசமாக மிகைப்படுத்திடக்கூடாது. அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன் தெரியுமா? அறுப்பு காலத்திலேயே யோர்தான் எப்படி ஓடுமா? அப்போ வருஷம் ஃபுல்லாக எப்படி ஓடும்? அப்படி நம்ம தப்பாக சொல்லி கொடுத்துட்டாங்க. யோர்தான் அறுப்பு காலத்தில் தான் கரை புரண்டு ஓடும். மற்ற டைமில் என்ன செய்யாது? கரை புரண்டு ஓடாது. யோர்தானுக்கு மத்தியில் யார் ஞானஸ்நானம் பெற்றா? அப்போ யோர்தான் கரை புரண்டு ஓடிச்சுன்னா கொடுத்துருக்க முடியுமா? 365 days அது என்ன செய்யாது? கரை புரண்டு ஓடாது. சரியா? நாகமான் சுகமாகும் போது எங்க போய் சுகமானா? பதில் சொல்லுங்க. நாகமான் எங்க போய் சுகமானா? யோர்தான்ல. மெசபொத்தோமியா விட்டு கானானுக்கு வரும்போது ஆபிரகாம் எதை தாண்டி வந்தான்? யோர்தானை கடந்தான். லோத்து எதை கடந்தான்? யோர்தானை கடந்தான். அவன் இருந்ததே எது பக்கத்தில் தான்? சமவெளிகள்ல தான் இருந்தான். ஸோ யோர்தான் என்பது, வசனத்தை நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டு, யோர்தான் என்றாலே கடக்க முடியாத பிரச்சனை கிடையாது. அறுப்பு காலத்தில் அது எப்படி இருக்குமா? கரை புரண்டு ஓடும். பைபிள்ல பல இடங்கள்ல பார்க்கிறோம் யோர்தானை கடந்த பல அனுபவங்கள் நிறைய இடங்கள். சொல்ல போனா there will be fords. என்னன்னா கடக்கக்கூடிய அநேக பிரிட்ஜஸ் எது பத்தில இருக்கும்னா யோர்தான்ல இருக்கும். அதாவது அது மனிதர்கள் ஏற்படுத்தினவைகள் அல்ல, ஆங்காங்கே காணப்படுகிற மணல் திட்டுகள். அதுல வச்சு என்ன பண்ணிடலாம்? போயிடலாம். நிறைய இடங்கள்ல பார்க்குறோம் யோர்தானை கடந்த காரியங்கள் இருக்கு. ஆனா தடைகள்னு பார்த்தா பைபிள்ல 3 இடத்துல தான் பார்க்கிறோம். ஒன்று யோசுவாவின் நாட்கள்ல, இன்னொன்று எலியாவும் எலிசாவும் போகும்போது, பிறகு எலிசா மட்டும் ரிட்டர்ன் ஆகும்போது அந்த நாட்கள்லாம் கரை புரண்டு ஓடிச்சு. இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், யோர்தான் என்பது எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிற பிரச்சனை அல்ல. சத்தமா சொல்லுங்க, யோர்தான் என்பது என்ன அல்ல? எப்போதுமே இருந்து கொண்டிருக்கிற பிரச்சனை அல்ல, எப்போதுமே இருக்கக்கூடிய தடை அல்ல. ஆனா என்னன்னு சொன்னா, நான் கரெக்டா கரை தாண்டி போக வேண்டிய நேரம் பார்த்து குறுக்க வந்து நிற்கக்கூடிய தடை. உங்களுக்கு புரிஞ்சா? உங்களுக்கு எனக்கு கரைக்கு அடுத்த சைடு தான் சுதந்திரிக்க வேண்டிய பெரிய அளவிலான பூமி இருக்குது. வாக்குத்தத்த பூமி கரைக்கு இப்புறம் அல்ல, கரைக்கு அப்புறம். ஆனால் நான் செல்ல வேண்டிய நேரம் பார்த்து வந்து எது உள்ள வந்துருச்சு? ஏன்னா கரெக்டா அது என்ன காலம்? வாசிங்க. அது யோசுவா 3:15. யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும். போதும். எந்த காலம் மட்டும்தான் சொல்லுங்க பார்க்கலாம்? என்ன காலத்துல? அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து சேர்ந்தது என்ன காலம்? ஹல்லேலூயா. இது கூட ஒரு நல்ல ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. பஞ்சத்துல புறப்பட்டு சென்ற ஜனங்கள் இப்ப எந்த காலத்துல வந்து சேர்றாங்க? நம்மளுக்கும் கர்த்தர் இப்படி சரியா கொண்டு சேர்ப்பான். கைகளை வைத்து ஆமென் சொல்லுங்க. ரூத்தின் குடும்பம் நகோமி எந்த காலத்துல புறப்பட்டு போனாங்க? ஆனா திரும்பி வந்து சேரும்போது என்ன நடந்துருச்சு? வார்கோதுமை அறுப்பு. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த காலத்துல இந்த வார்த்தையை வச்சு பலப்படுத்துறார். ஒருவேளை நாம் பஞ்சத்தில் சில நன்மைகளை விட்டு வெளியே சென்றிருக்கலாம், ஆனா கர்த்தர் திரும்ப நம்மளை கொண்டு வரும்போது அறுப்பு காலத்துல கொண்டு வந்து சேர்ப்பா. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் வருகிற சமயம் பார்த்து இது என்ன காலமா இருக்குது? அறுப்பு காலம். இப்ப இவங்களுக்கு அறுப்பு காலம் முடிகிற வரைக்கும் கேம்பிங் பண்ணி ஆகணும், இல்ல தரிச்சிருந்து ஆகணும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ தரித்திருந்தது போதும், இன்னும் இருந்தா துக்கத்திலே தான் இருந்துட்டு இருப்ப. நீ எழுந்து இந்த யோர்தான் என்ன செய்? ஐயா, கடக்கக்கூடிய மணல் திட்டுகளோ பாதைகளோ வேற வழிகளோ இல்லை. சில நேரத்தில் என்ன நடக்குமான்னு சொன்னா,
சார்தானுக்கு அடுத்த ஆதாம் என்கிற ஊர் பக்கத்துல திடீர்னு மணல் சரிவு ஏற்படுமா? எப்படி வயநாட்டுல மணல் சரிவு உண்டான மாதிரி திடீரென மணல் சரிவு வந்து அந்த இடத்துல யோர்தானை அடைச்சுக்கிடுமா. அப்படி அடைக்கும் போது அந்த தண்ணீர்லாம் அணையில நிற்கிறது போல நிற்கும். ஆனா இங்க அப்படி நிற்கல, தண்ணீர் பின்னிட்டு திரும்பினதை பார்க்கிறோம். கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயற்கையாய் நடக்கிற அற்புதங்கள் அல்ல, இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்களை கர்த்தர் நமக்காக கரை சேர பண்ணுபடி செய்கிறவர். விசுவாசிக்கிறவர் மட்டும் சொல்லுங்க, இந்த காலத்துல இந்த தடை வந்திருக்க கூடாது, இந்த டைம் பார்த்து இந்த பிரச்சனை வந்திருக்க கூடாது. அந்த பிரச்சனை வந்ததே கர்த்தருடைய மகிமை வெளிப்படும்படியாகத்தான். கர்த்தர் திரும்பவும் சொல்லுகிறார், இந்த டைம்ல மட்டும் இது இல்லைன்னா செஞ்சிருக்கலாம், இந்த டைம்ல இந்த தடை வரலன்னா சரியா இருந்திருக்கும். நாங்க கரெக்டா புறப்பட்டு வரோம். இப்ப பார்த்து ரயில்வே கேட்டு போட்ட மாதிரி எதை போட்டாங்க? யோர்தான் புறப்பட்டு வந்துருச்சு. நம்ம ஆச்சரியமா வேகமா போவோம்ல, எது போட்டக்கூடாது? ரயில்வே கேட்டை போட்டக்கூடாது நினைப்போம். கரெக்டா நம்ம வண்டி முதல் வண்டியா மாட்டிக்கிடும். அது மாதிரி இவன் 40 வருஷம் வந்துட்டு உள்ள போல நினைச்சா கரெக்டா வந்து சேர்ந்த டைம் பார்த்து எதை போட்டாச்சு? அறுப்பு காலம் உள்ள கரை புரண்டு ஓடுது. கர்த்தர் சொன்னாரு, ஒரு மிராக்கிள் செய்வோமே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒரு மிராக்கிள் செய்வார், ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆச்சரியம் என்ன தெரியுமா? தம்முடைய ஜனங்களுக்குள்ள விசுவாசத்தை பெருக பண்றதுக்காக ஆண்டவர் எந்த கட்டத்தில் இறங்கி வருவார். அவர் சொல்லணும்னா சொல்லியிருக்கலாம், அறுப்பு காலம் முடிவு வரை கொஞ்சம் என்ன செய்யணும், நீங்க வெயிட் பண்ணணும்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அறுப்பு காலத்தில் அவர் செய்வதற்கு காரணம் என்னவென்றால், நல்ல கவனிங்க, வசனம் தெளிவா சொல்லுது, இந்த ஜனத்திற்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்ன கர்த்தர் யோசுவாவின் மூலமா யோர்தானை பிளந்த போது அவர் சொன்னபடியே அந்த ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். ஒரு பக்கத்துல யோசுவாவை குறித்து நிரூபிக்கணும், இன்னொரு பக்கத்துல ஜனங்களுடைய விசுவாசம் இன்னும் பற்றிக்கொள்ள வேண்டும். அதற்காகவே கர்த்தர் ஒரு தடை இருக்கக்கூடிய காலத்துல சரியா கொண்டு கனெக்ட் பண்ணி அந்த தடையை கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. கை உயர்த்தி இந்த வார்த்தை சொல்லுங்க, என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. எத்தனை பேர் இந்த வார்த்தையை சொல்ல விரும்பி, மை டைம்ஸ் ஆர் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் காட். அல்ல கையை வைத்து சொல்லுங்க, சில காரியம் இப்ப மட்டும் ரூட் கரெக்டா இருக்கணும்னு நினைச்சிட்டு போவோம், கரெக்டா அப்போ தான் க்ளோஸ்டு. ஆனா சொல்றாரு, அதை க்ளோஸ் பண்ண வச்சது நான் தான். உன் கால் எடுத்து வச்சு பாரு, அது திறக்கும், உன் விசுவாசம் பலப்படும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவர் எதையுமே தப்பா செய்ய மாட்டார். ஆண்டவர் எதையும் சீக்கிரம் செய்வாரா? செய்ய மாட்டார். சீக்கிரம் வருகிறேன்னு சொன்னவரே இன்னும் வரல. ஹல்லேலூயா. ஆண்டவர் எதையா லேட்டா செய்வாரா? ஆண்டவர் எப்ப செய்வார்? அப்போ அதின் காலத்துல, ஏற்ற காலத்துல, ஏற்ற மாதத்துல, ஏற்ற வாரத்துல, ஏற்ற நாள்ல, ஏற்ற மணி நேரத்துல, ஏற்ற நிமிஷத்துல, ஏற்ற செகண்ட்ல அவர் சரியா செய்வார். ஹல்லேலூயா. இதுக்காக போய் யாரை நாடி நிற்க வேண்டாம். குடுகுடுப்பக்காரன் நாடி நின்று, ஐயா நல்ல காலம் எப்போ பிறக்குது, நீ யோர்தான் முன்னாடி நிற்கிறது அறுப்பு காலமா இருந்தாலும் கர்த்தர் உன் கூட இருப்பார்னா அதுதான் உனக்கு நல்ல காலம். ஹல்லேலூயா. வரக்கூடாத காலத்துல வந்துட்டோமே, இல்ல வர வேண்டிய காலத்துல வந்திருக்கிற, அப்போ தான் கர்த்தருடைய மகிமையை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. தப்பான டைமை பிளான் பண்ணிட்டோமோ? இல்ல, கர்த்தர் சொல்லியிருந்தா அதுதான் சரியான நேரம். அங்க தடையே இருந்தாலும் கூட அதுதான் சரியான நேரம். ஹல்லேலூயா. எங்களுடைய பட்டமளிப்பு விழா போனட்டம் நடக்கும்போது ஒரு பெரிய ஓப்பன் கிரவுண்ட் எடுத்துட்டாங்க. 140 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நாங்கெல்லாம் போயிருந்தோம். அன்னைக்கு கிராஜுவேஷன் நடக்க போகுது. காலையில பிடிச்ச மழை, சாயங்காலம் வரைக்கும் மழைனா மழை, பயங்கர மழை. ஆனா அதுக்கு 2 நாள் முன்னாடி வரை ஏரியா ஃபுல்லா உஷ்ணம், பயங்கர உஷ்ணம். ஆனா காலையில நாங்க அந்த ஏசி ரூம்குள்ள போய் மீட்டிங்ல உட்கார போறோம், மழை ஆரம்பிச்சது விடவே இல்லை. பாஸ்டர் செலின், அவர் தான் பைபிள் காலேஜ் டைரக்டர். அப்புறம் பாஸ்டர் பால், ஒரு வயசான ஒரு போதகர் உண்டு, அவர்கிட்ட போய் சொல்றாரு, பாஸ்டர் ஜோம் பண்ணிக்கோங்க, மழை வந்துடக்கூடாது, ஜோம் பண்ணிக்கோங்க, வெளியே எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தியாச்சு, ஸ்கூல் கேம்பஸை எடுத்தாச்சு எல்லாம் சொன்னா. அப்போ பாஸ்டர் என்ன சொல்லணும்? நீ பயப்படாதப்பா, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வாங்க. பாஸ்டர் மழை காலத்தில் கொண்டு வெளியே வச்சுட்டு இப்போ வந்து ஜோம் பண்ண சொல்லி ஆயிட்டார். சரியா? இருக்க நம்பிக்கையும் அவர் ரொம்ப தேங்கி போன நேரத்தில் பொதுவாக யாரை போய் பார்ப்பாரு? பாஸ்டர் பாலை பார்ப்பார். ஏன்னா அவர் ரொம்ப மூத்த மனுஷன். அவரை போய் பார்த்தாருன்னா அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, தெய்வாதனமா நினைப்பாரு. அவர் என்ன வார்த்தையை சொல்லிட்டாரு? கடைசி 4 மணிக்கு எங்களுடைய ப்ரோக்ராம்ஸ்க்கெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு, வெளியே வந்தாரு, கிரவுண்ட்ல நின்று ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணார். ஆச்சரியமா இருந்துச்சு. திடீர்னு ஒரு பயங்கர காத்து அடிச்சது, எல்லா மேகங்களும் விலகிச்சு. காலையில அடிச்ச மழையினால சாயங்காலம் ஏசி போட்ட கிரவுண்ட் மாதிரி இருந்துச்சு. கையை வைத்து வேலையில சொல்லுங்க பார்க்கலாம். முடிகிற வரைக்கும் எங்களுக்கு ஒரு சொட்டு மழை இல்லை. இங்க சாட்சி இருக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தர் அவ்வளவு ஆச்சரியமா நடத்துறார். ஹல்லேலூயா. சில நேரம் நம்ம நினைக்கிறோம், oh, if God has directed us to a wrong route or a wrong time or a wrong method. No, he has guided you in the right time, right place, right method, but he is going to do a miracle in the specific place so that you can know that he is God and your faith will be increased in him. ஒருவேளை தப்பான இடத்துக்கு நேரே
தப்பான நேரத்துக்கு நேர, தப்பான சூழ்நிலைக்கு நேர கர்த்தர் நடத்திட்டாரோ நீங்க நினைக்கலாம். இல்ல, கர்த்தர் தெரிஞ்சுதான் சரியாத்தான் செய்றார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எதுவுமே தப்பா நடக்கல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எதுவுமே தப்பா நடக்கல. கர்த்தர் தெரிஞ்சு சரியாத்தான் நடத்துறாரு. அவர் சரியா நடத்துற ஒரு காரியம் உண்டு. அங்க அடைக்கப்பட்ட அந்த அடைப்பின் வழியாக கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். ஹalleluya. Can you believe that? விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். ஹalleluya. யோர்தானை பிளந்தார்கள். இப்போ யோர்தான் நம்மளுக்கு தெரியுது, சில பருவங்களில் ஏற்படக்கூடிய தடைகள், குறிப்பிட்ட சில காலங்களில் ஏற்படக்கூடிய தடைகள். தெரியாம என்ன ஆயிடுது, நமக்குரிய நல்ல காரியமும் அந்த காரியமும் சேர்ந்து ஒரே டைம்ல வாச்சிடுறதுனால நம்மளுக்கு பயமா இருக்குது. ஆனா கர்த்தர் சொல்கிறார், இதற்கு மத்தியில தான் நான் அற்புதத்தை செய்வேன். ஹalleluya. இரண்டாவது, யோர்தான் என்றால் என்ன அர்த்தம்? கடக்க முடியாத தடை. அதே வசனத்துல அடுத்து பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். கடக்க முடியாத தடை. ஏன்னா அறுப்பு காலம் ரைட்டு தான், மழை பெய்ஞ்ச தண்ணி வரும் ரைட்டு தான், ஆனா கரையில கூட கால் என்ன செய்ய முடியாதான், வைக்க முடியாது. அதே வசனத்தை வாசிங்க, 3:15. யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் தண்ணீர் ஓடும்னு போட்டிருக்கா, கரை புரண்டு போகும் போட்டிருக்கா? அப்ப யோர்தான் என்றால் இரண்டாவது ஒரு அர்த்தம் உண்டு, அதை கடக்க முடியாத அளவில் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். அதாவது பிரச்சனை வர்றதில்லை, ஆனா வந்துருச்சுன்னா அந்த டைம்ல அதை காலை கூட என்ன செய்ய முடியாது, வைக்க முடியாது. ஏன்னா அது கரையை தாண்டி ஓடுமா. சொல்லுங்க, எதை தாண்டி ஓடுமா? ஐயா, கணுக்கால் அளவு இருந்தா போயிடலாம் பிரச்சனை, முழங்கால இருந்தா கூட எப்படியா போயிடலாம், இடுப்பளவு இருந்தா, என் கழுத்தளவு இருந்தா கூட போயிடலாம். ஏன் நல்ல தண்ணியா ஓடுனா நீந்தி கூட போயிடலாம். ஆனா இதுல என்ன செய்ய முடியாது, கரை புரண்டு ஓடுவதனால் அது ஆபத்து, அதுல கால் வைக்க முடியாது. கர்த்தர் சொல்கிறார், இதன் மத்தியில நான் அற்புதத்தை செய்வேன். நீ எழுந்தால் போதும் உன்னை கடக்க பண்ணுகிறவர் நான். நீ எழுந்தால் போதும் உன்னை நடக்கப்படுகிறவர் நான். ஹalleluya. கரை புரண்டு ஓடுகிற பிரச்சனை. சில நேரத்தில் நம்ம அப்படிதான் இருக்கிறோம். பிரச்சனை இந்த அளவு இருந்தா ஓகே, வெள்ளம் எங்க போகுது, தலைக்கு மேல. நம்ம ஊர்ல சொல்ற வார்த்தை, சங்கீதக்காரன் சொல்றான், வெள்ளங்கள் என் தலையில புரண்டு போயினன்னு சொல்றான். அப்படிப்பட்ட பிரச்சனையில நாங்க எப்படி பாஸ்டர் கடக்க முடியும்? செய்தி கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு, உற்சாகமா தான் இருக்கு. எப்படி பாஸ்டர் போக முடியும்? கடக்க முடியாத காரியங்களை கர்த்தர் கடக்க வைப்பார். ஹalleluya. ஒருவேளை இதுவரைக்கும் ப்ராப்ளமே இல்லை, ஆனா இப்போ ஒரு 2 months நான் கடுமையான பிரச்சனையில் இருக்கிறேன்னு சொல்றீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை சுற்றி போக பண்ண மாட்டேன், உனக்கு பாலம் போட்டு கொடுக்க மாட்டேன். உன் காலை வைக்கும் போது பிரச்சனை எங்க இருந்து வந்துச்சோ அங்கேயே திரும்பி போயிடும். ஹalleluya. It will return to the door where it was started actually. ஹalleluya. கரை புரண்டு ஓடுகிற பிரச்சனை யோர்தான். மூன்றாவது காரியம் யோர்தானை குறித்து சொல்லணும்னா பெருவெள்ளம். என்ன வெள்ளம்? பெருவெள்ளம்னாலே புரிஞ்சுக்கணும், யார் போராட்டம் தெரியுமா? பிசாசு போராட்டம். வாசிங்க, ஏசாயா 59:19 வாசிக்கிறோம். பெருவெள்ளம் என்று சொன்ன உடனே நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, இது சாதாரண போராட்டம் இல்லை, இது எங்கேயோ காண முடியாத இடத்துல இருந்து புறப்பட்டு வந்த பிரச்சனை. ஹalleluya. யோர்தான் எங்க இருந்து புறப்பட்டுச்சு நம்மளுக்கு தெரியாது, யோர்தானுடைய தண்ணீர்கள் எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பெருவெள்ளம் என்றாலே காண முடியாத இடத்திலிருந்து உருவாகி வருகிற அல்லது பல இடங்களிலிருந்து புறப்பட்ட தண்ணீர்கள் சேர்ந்து வந்து வெள்ளமாய் மாறுகிற அந்த பிரச்சனைகளுக்கு பேர் தான். வாசிக்கலாம். அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்திற்கும், சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். அடுத்த வார்த்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். வெள்ளம் போல. நல்லா சொல்லுங்க, எது போல? நல்லா சொல்லுங்க, எது போல? அப்ப யோர்தானின் வெள்ளத்தை எதற்கு ஒப்பிடலாம் தெரியுமா? சத்துருவின் போராட்டத்திற்கு. வாசிங்க, வெள்ளம் போல சத்துரு வரும்போது, வரமாட்டான்னு சொல்லல, சத்துரு போராட மாட்டான்னு சொல்லல, உனக்கு போராட்டமே கிடையாதுன்னு சொல்லல, வெள்ளத்தை பார்க்க மாட்டா என்று சொல்லல, ஆனால் தெளிவாய் ஆவியானவர் பலப்படுத்தி சொல்லுகிறார், வெள்ளம் போல சத்துரு வரும்போது அல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் எனக்கு பட்சமாய், சொல்லுங்க, அவனுக்கு விரோதமாய் எனக்கு பட்சமாய், சத்துருவின் சேனைக்கு விரோதமாய், எதிரான வல்லமைகளுக்கு விரோதமாய், அந்த போராட்டங்களுக்கு விரோதமாய் எனக்கு பட்சமாய் கர்த்தர் கொடியேற்றுவார். எப்படிப்பட்ட வெள்ளம்? அறுப்பு காலத்துல கரை புரண்டு ஓடுகிற பெருவெள்ளம். பக்கத்துல உள்ளவங்களாம் நினைச்சிருப்பான், பைத்தியக்காரன் என்னைக்கு வந்து சேர்ந்தான் பாரு. உங்களை பார்த்து அப்படி சொல்றாங்களா? பைத்தியக்காரன் சீசனே இல்லாத டைம்ல போய் இதை பண்றான் பாருமா. சீசன்லாம் யார் கையில இருக்கு? கர்த்தர் கையை வச்சு சொல்லுங்க, சீசன்லாம் யார் கையில இருக்கு? My season is in the hands of God. எத்தனை பேர் சொல்றீங்க? என் காலங்கள் அவருடைய கரங்கள் இருக்குன்னு சொல்றவங்களோ ராமேன்னு சொல்லுங்க. என்னை எப்போ பூக்க வைக்கணும், என்னை எப்போ காய்க்க வைக்கணும், என்னை எப்போ பழுக்க வைக்கணும், என்னை எப்போ ரசமா மாற்றணும்னு அவருக்கு தெரியும். என் காலங்கள் யார் கையில் இருக்குது? கர்த்தருடைய கைகள்.
அப்ப பெருவெள்ளம் யோர்தான் என்றால் இன்னொரு அர்த்தத்தை சொல்றோம். யாருடைய போராட்டம்? சத்துருன்ற போராட்டம். ஒரு 2 நிமிஷம் நம்ம ஆவியில நிறைந்து ஜெபிக்கலாமே. என் குடும்பத்திற்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஆமென் அப்படி ஜெபிக்க கண்ணை மூடி ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். குடும்பங்களுக்கு விரோதமாய், ஆமென் சூழ்நிலைகளுக்கு விரோதமாய், சில காரியம் கண்ணுக்கு முன்னாடி பார்த்தாச்சு ஆனா கடந்து போக முடியல. சில ஆசீர்வாதங்களை கிட்ட வந்தாச்சு ஆனா கையில பெற்றுக்கொள்ள முடியல. யோர்தானுடைய இந்த கரையில் நிக்கிறேன், அந்த கரைக்கு போயிட்டா போதும், சுதந்திரிக்க வேண்டிய சுதந்திரிச்சிடலாம். அப்படிப்பட்ட தடைகள் இருக்கிறது. பெருவெள்ளம் போல சத்துரு வரலாம். ஆனா ஆவியானவர் இப்பொழுது கொடியேற்ற துவங்குகிறார். துதிக்க ஆரம்பிங்க. ஆண்டவர் ஜெபிக்க சொல்லல, ஆண்டவர் உங்களை துதிக்க சொல்லுகிறார். You praise him, you praise him. Yes, கர்த்தர் கொடியேற்றுகிறார். கர்த்தர் கொடியேற்றுகிறார். யோர்தான் புரண்டு வரலாம், யோர்தான் கரை புரண்டு வரலாம். ஒருவேளை நான் வந்த சீசன் தவறு போல தெரியலாம். ஒருவேளை நான் இந்த டைம்ல நான் செஞ்சிருக்க கூடாதோ, தொழிலை இந்த டைம்ல தொடங்கி இருக்க கூடாதோ, காரியத்தை இப்போ ஆரம்பிச்சிருக்க கூடாதோ. Is this a wrong season? Is this a wrong period? But no, God is saying that it may be a wrong period, but don't fear that I am with you. நீ பயப்படாத, உன் கூட இருக்கிறதுனால் காலங்களை மாற்றுகிற கர்த்தர் நான் பார்த்துக் கொள்வேன். உனக்காக நான் கொடியேற்றுவேன். அல்ல கைகளை தட்டி ஊடா ராஷா காபா ராபா ரேச்சே லேரேகோ ரிகாமா ராதாரா. குடும்பங்களுக்கு விரோதமாய் போராடுகிற பெருவெள்ள பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் அடங்கி போவதாக. எஸ் லார்ட், ஆவியானவர் கொடியேற்றுகிறார். கைகளை தட்டி அபிஷேகத்தில் அந்நிய பாஷைகள்ல எங்க இருந்து வருதுன்னு தெரியல, எங்க இருந்து புறப்படுதுன்னு தெரியல. ஆனா பிரச்சனை பெருவெள்ளத்தை போல வருது. ஆவியானவர் கொடியேற்றுகிற நேரம், ஆவியானவர் ஜெய கொடியேற்றுகிற நேரம். ஹல்லேலூயா. புறப்பட்ட இடம் தெரியல, தண்ணி எங்க இருந்து புறப்பட்டுச்சுன்னு தெரியல, எந்த ஊர்ல உள்ள தண்ணி எல்லாம் சேர்ந்து இவ்வளவு பெரிய வெள்ளமா வந்துச்சுன்னு தெரியல, யாரெல்லாம் சேர்ந்து இவ்வளவு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. தெரியவே வேண்டாம். ஆனா ஒண்ணு தெரிஞ்சா போதும், பெருவெள்ளம் போல சத்துரு வந்தாலும், கரை புரண்டு போகிற யோர்தானை போல வந்தாலும், எனக்காக கையை தட்டி சொல்லுங்க, யாருக்காகவும் அல்ல, எனக்காக கர்த்தருடைய ஆவியானவர் கொடி ஏற்றுவார், ஜெய கொடி ஏற்றுவார், வெற்றி கொடி ஏற்றுவார். என்னை வாழ வைக்கிறவர், என்னை பலப்படுத்துகிறவர், என்னை நிலைநிறுத்துகிறவர், அவருடைய சமூகத்தில் வந்த நான், அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிற நான் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த ஜனத்திற்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். Hallelujah. Don't worry that you are in the wrong season. I can say that you are in the right season. இங்க தவறான ஒரு காலகட்டத்தில் மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறீங்க. நோ, சரியான ஒரு காலத்தில் கர்த்தர் கொண்டு வச்சிருக்கிறார். யோர்தான் ஃப்ரீயா இருக்கும் போது வந்த ஆண்டவருக்கு எங்க மகிமை? யோர்தான் ஃப்ரீயா இருக்கும் போது வந்த யோசுவாக்கு எங்க ஆமென் ஆண்டவர் கனத்தை கொடுக்க முடியும்? உங்களை கனப்படுத்தும்படி, தேவன் யார் என்பதை விளங்க பண்ணும்படி கர்த்தர் பிரச்சனையின் காலத்திலே உங்களை கிட்ட கொண்டு வந்திருக்கார். அந்த பிரச்சனை கர்த்தர் முடிச்சு ஆசீர்வாதமா மாற்றும் போது அன்றைக்கு தேவ ஜனங்கள் சொல்லுவாங்க, எல்லா ஜனங்களும் சொல்லுவாங்க, இந்த தேவனே ஜீவனுள்ள தேவன். விசுவாசிக்கிறீங்களா? Can you believe it? Don't worry for the obstacles. குறுக்க இருக்கிற தடைகளுக்காக புலம்பாதீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் சரியா தான் அந்த தடையை இப்ப நிப்பாட்டி வச்சிருக்கிறாரு. அவர் ஏதோ ஒண்ணு செய்ய போறாரு. ஹல்லேலூயா. யோர்தான் பின்னிட்டு திரும்பணும்னா நமக்கு முன்னாடி உடன்படிக்கை பெட்டி போகணும். நம்மளுக்கு முன்னாடி எது போகணும்? உடன்படிக்கை பெட்டி போகணும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிட்டு நம்ம அடுத்த வாரம் தொடர்ந்து பார்க்கலாம்னு நினைக்கிறேன். கர்த்தர் நல்லவர். எடுத்து வாசிங்க. 3:11 வாசிப்போம். 3:11. யோர்தானை கடக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? இப்பதான் முக்கியம். முதல்ல பார்த்தா எழும்பணும். அதில் என்ன செய்யணும்? எழும்பணும். ரெண்டாவது கடக்கணும். ரைட், கடக்கணும். என்னப்பா பண்ணணும்? நமக்கு முன்பாக எது கடந்து போக வேண்டும்? உடன்படிக்கை பெட்டி. புதிய ஏற்பாட்டில் உடன்படிக்கை பெட்டி என்பது தேவ கிருபையையும் அல்லது தேவ பிரசன்னத்தையும் இல்லை என்றால் கிறிஸ்துவையும் அது குறிப்பிடுகிறது. ஹல்லேலூயா. இப்போ நம்மளுக்கு என்ன பெட்டி கிடையாது? உடன்படிக்கை பெட்டி கிடையாது. ஆனால் அந்த உடன்படிக்கை பெட்டியில பல காரியம் இருக்குது. அது உள்ள பார்த்தீங்கன்னா சித்தி மரம், அது அர்ப்பணிப்பை குறிக்குது. அது வெளியே பார்த்தீங்கன்னா பசும்பொன், அது வந்து பரிசுத்தத்தை குறிக்குது. அது உள்ள ஆரோனுடைய துளிர்த்த கோல் இருக்குது, அது அழைப்பை குறிக்கிறது. அங்கே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் இருக்குது, அது தேவனோட அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தைகளை குறிக்கிறது. இதையெல்லாம் இருக்கும்போது, இதெல்லாம் நம்மளுக்கு முன்பாக கடந்து போகும்போது சத்துரு கட்டாயமா அவன் வழி கொடுத்தே ஆகணும். அவன் பெருவெள்ளம் போல வந்தா என்ன, அவன் பெருமழையை போல வந்தான், அவன் அருவியை போல வந்தான் ஐயா, அவன் காட்டாற்ற போல வந்தான் ஐயா. இந்த பெட்டி, இந்த தேவனோட அழைப்பு, தேவனோட அபிஷேகம், தேவனோட வார்த்தை, பரிசுத்தம், அர்ப்பணிப்பு, இது நமக்கு முன்பாக கடந்து செல்லுமானால் அபிஷேகம் யோர்தானை திரும்ப பண்ணும். உன் அழைப்பு யோர்தானை திரும்ப பண்ணும். உன் அர்ப்பணிப்பு யோர்தானை திரும்ப பண்ணும். உன் பரிசுத்தம் யோர்தானை திரும்ப பண்ணும். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை அது யோர்தானை திரும்ப பண்ணும். அப்ப நமக்கு முன்னாடி எது போகணும்? நமக்கு முன்னாடியே போகும்போது ஐயா லாயர் இருக்காரான்னு கேட்டு நம்ம போகணுமா? ஒருத்தர் ஏற்பாடு வச்சுட்டு போகணுமா?
எங்க போனாலும், பக்கத்துல பாச்சு எங்க போனாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் கர்த்தர் முன்னாடி போறாரான்னு பாருங்க. அவருடைய வார்த்தை முன்னாடி போகுதான்னு பாருங்க. ஹல்லேலூயா. கை உயர்த்தி சொல்லுங்க, நான் அபிஷேகம் பெற்றவன், நான் அழைக்கப்பட்டவன், நான் அர்ப்பணிப்புள்ளவன், நான் பரிசுத்தவான், நான் அபிஷேகிக்கப்பட்டவன், நான் அர்ப்பணிக்கப்பட்டவன், நான் கர்த்தருடைய வார்த்தை சுமக்கிறவன், நான் பரிசுத்தவான், நான் பரிசுத்த கூட்டத்தின் நடுவில் வாசம் பண்ணுகிறேன். நான் செல்லும் போது ஆமென், எனக்கு முன்பாக இவைகள் செல்லுமானால் எங்கிருந்து வந்த யோர்தானா இருந்தாலும் கர்த்தர் அதை பின்னிட்டு திரும்ப பண்ணுவார். ஹல்லேலூயா. இது மட்டும் இருக்கான்னு பார்த்துக்கணும். அழைப்பு இருக்கா, அபிஷேகம் இருக்குதா, அர்ப்பணிப்பு இருக்குதா, பரிசுத்தம் இருக்குதா, மன்னாவாகிய கர்த்தர் வார்த்தை இருக்குதா, இது இருந்தா போதுயா. நீங்க போகும்போது அது சீசனே தப்பான சீசனா இருக்கலாம், அது பெருவெள்ளமான பிரச்சனையா இருக்கலாம், ஆனா கர்த்தர் அதை பின்னிட்டு திரும்ப பண்ணுவார். ரெண்டாவது காரியம், பெட்டி மட்டும் வந்தா போதாது, எங்கூட யார் வரணும்? யார் வரணும்? இப்போ கேட்போமே, பெட்டி மட்டும் இருந்தா போதுமா, கர்த்தர் இருக்கணுமா? நிறைய பேருக்கு இது கூட எது மாதிரி தான் இருக்கு, பெட்டி மாதிரி. இதை வச்சுக்கிட்டா போதும், இன்னைக்கு பரீட்சையில் என்ன பண்ணிடலாம். ஹால் டிக்கெட்டே சிலர் எதுக்குள்ள தான் வச்சிருப்பாங்க. நல்ல வேளை நீங்க மயில் முடியெல்லாம் வச்சு குட்டி விடுதான்னு பார்க்கல. ஸ்கூல்ல படிக்கும்போது மயில் முடி எடுத்து அதை புக்குக்குள்ள வச்சா என்ன விடுமா, குட்டி விடும். ஜோமணி வச்சிருக்கேன் பாஸ்டர், குட்டி விடுதான்னு பார்க்கணும்னு வச்சிருக்கல. நிறைய பேர் நினைக்கிறது பைபிள் இருந்தாலே போதுயா ஜெயிச்சிடலாம். பைபிள் இருந்தா போதாதியா, கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ள கிரியேஷன். பைபிள் இருந்தா போதாதியா, பைபிளை எழுதி கொடுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் உங்க கூட இருக்கணும்யா. பைபிள் இருந்தா மட்டும் போதாதியா, கர்த்தர் நம்ம கூட இருக்கணும்யா. கைகளை வச்சு சொல்ல, கர்த்தர் என் கூட வராம நான் எங்க போனாலும் பிரயோஜனம் இல்லை. ஹல்லேலூயா. இப்ப ஜனங்கள்ட்ட ஆண்டவர் என்ன சொன்னாரு, உடன்படிக்கை பெட்டியே முன்னாடி கொண்டு போங்க. ஆனா உடன்படிக்கை பெட்டி மட்டும் வந்தா போதாது. ஏன் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போயிட்டா யுத்தத்துல என்ன கிடைச்சிரும், வெற்றி கிடைச்சிரும். இப்படி நினைச்சு என்ன பண்ணிட்டாங்க, ஏலியின் காலத்துல உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போயிட்டு பெலிஸ்தர் அதை பார்த்தோன்னு பயந்துட்டான். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் ஆண்டவர் நடத்துறது தெரியும், அவங்களுக்கு நல்ல ஒரு சரித்திரம் தெரியும். உடன்படிக்கை பெட்டி வந்துருச்சுன்னு சொன்னா யோர்தான் என்ன செஞ்சிடும், பின்னாடி போயிடும். உடன்படிக்கை பெட்டி வந்துருச்சுன்னு சொன்னா மகிமை இறங்கிடும். உடன்படிக்கை பெட்டி வந்து யார் அதுக்கு முன்னாடி நிற்க முடியாது. இது யாருக்கு தெரியும்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டுமல்ல, சுத்தி இருக்கிற நாடு எல்லாருக்கும் தெரியும். உடனே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, எதை தூக்கிட்டு போயிடலாம், உடன்படிக்கை பெட்டி. சில இந்துக்கள் அந்த பைபிளை மட்டும் தொற்றாத அப்படிமாங்கல்ல, அது மாதிரி உடன்படிக்கை பெட்டி மட்டும் தொற்றாத, இப்படிலாம் பயந்துட்டு இருக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் எதை தூக்கிட்டு போயாச்சு, உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போன உடனே அங்க பாத்தீங்கன்னா பாளையத்துல மகா ஆரவாரம். நல்ல கையை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம், என்ன ஆரவாரம்? எது வந்துருச்சு, பெட்டி வந்துருச்சு. 10 நிமிஷத்துல பெட்டி அரெஸ்ட் பண்ணி பெலிஸ்தர் கொண்டு போயிட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் தோற்று போயிட்டாங்க. அப்பந்தான் ஏலியின் மகனுக்கு பிள்ளை பிறக்கு. அங்க பெட்டி பிடிபட்டு போகுது, இங்க அதே நேரத்தில் பிள்ளை பிறக்குது. அவ ஒரு பேர் விடுறா, மகிமை இஸ்ரவேலை விட்டு அற்று போயிட்டு என்று சொல்லி இக்கபோத் என்று பெயரிட்டாள். பெட்டி மட்டும் இருந்தா ஜெயிக்கலாம்னு நம்ம நினைச்சுக்கிட கூடாது. பெட்டியின் பிரமாணத்தை கொடுத்த கர்த்தரும் நம்மோடு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறது இந்த வார்த்தையெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை தானே, தலைக்குள்ள வச்சு தூங்கிட்டா பிசாசு வராது. நோ, கர்த்தர் கூட இருந்தா பிசாசு வராது. நீங்க 1000 பைபிள் வாங்கி சுத்தி சுத்தி அடுக்கி வச்சுட்டு தூங்கினாலும் கர்த்தர் உள்ள இருக்கணும். உள்ள பிசாசு இருந்துச்சுன்னா அவன் சொல்லுவான், நீ வெளியே இல்லப்ப, நான் எங்க இருக்கேன், உள்ளதான் இருக்கேன், நீ ஏன் வெளியே இவ்வளவு காரியத்தை ஏற்பாடு பண்ற, வீணா போட்டு ஏன் 1000 பைபிள் வாங்குறப்பா. Word is not to show, words should be in the life and we should live the word. Hallelujah. வாசிக்கிறோம். அதான் 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் முதல்ல சொல்லிட்டாரு, பெட்டி முன்னாடி போகுது, ஆசாரியர் போறான், அதெல்லாம் விடுங்கப்பா, உன் கூட யார் இருக்கிறா, நான் இருக்கிறேன். கையை வைத்து ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே உடன்படிக்கை பெட்டி தான் ஓபேத் ஏதோம் வீட்டுக்கு எப்படி இருந்துச்சு, ஆசீர்வாதமா இருந்துச்சு. அதே உடன்படிக்கை பெட்டி தான் வாரவில்லை ஊசாய் கொஞ்சம் தாங்கி பிடிச்சான், ஆள் என்ன பண்ணிட்டான். அப்ப நீங்க எதை மட்டுமே சார்ந்திருக்க முடியாது, உடன்படிக்கை பெட்டி வந்தாலே அப்படி சொல்ல முடியாது. உடன்படிக்கை பெட்டி வரலாம், ஆனா யார் என் கூட இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரே சத்தியம் தான் நமக்கு ஆசீர்வாதமா இருக்குது, ஆனா அதே சத்தியம் தான் உலகத்தை என்ன செய்ய போகுது, நியாயம் தீர்க்க போகுது. ஹல்லேலூயா. ஒரே ரத்தம் தான் நமக்கு அது ரட்சிப்பை கொடுத்திருக்கிறது, ஆனா பிசாசின் சேனையை அது அழித்து போடுகிறது. ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் ஜெயிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப உடன்படிக்கை பெட்டி மட்டும் இருந்தா போதாது, வெறும் பைபிளை மட்டும் வாங்கினா போதாது. இது வார்த்தையை கொடுத்த கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும். வார்த்தையை கொடுத்த கர்த்தர் நம்மோடு இருந்தால் தான் வெற்றி கிடைக்கும். அப்ப 2வது காரியம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யோர்தான் பின்னிட்டு திரும்புறதுக்கு காரணம்
கர்த்தர் அவர்களோட போனார். ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னோட கூட இருப்பேன், நான் உன்னோட கூட. அது எப்படி? மோசே கூட இருந்தது மாதிரியே உன் கூட இருப்பேன். நீ பயப்பட வேண்டாம். யோர்தான் வந்து நீ தூர போற ஆள் நான் கிடையாது. உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பிரச்சனை வந்தா நம்ம ஆட்கள் ஓடிடுவாங்க. ஸ்டேஷன் சொன்னா ஓடிடுவாங்க. ப்ராப்ளம்னு சொன்னா பாஸ்டர் தெரியாதுன்ட்டு போயிடுவாங்க. ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் அப்படி இல்லை. யோர்தான்ல நான் கூட நிற்பேன், செங்கடல்ல நான் கூட நிற்பேன், அமலேக்கா நான் கூட நிற்பேன், 7 ஜாதி 31 ராஜாக்கள் நான் பார்த்துக்கிட்டேன்டா. உன் கூட இருந்தா போதும், நான் செய்ய வேண்டிய காரியம் பெரிய காரியமா இருக்கும். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, 3வது காரியம், யோசுவாவிட்ட இருந்த பலன் வந்து சாதாரண பலன் கிடையாது. உபாகமம் 34:9, ஆவியானவருடைய அபிஷேகம் அவன் மேல இருந்தது. வாசிங்க பார்க்கலாம். மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடினார். மோசே கரெக்டா போகும்போது ஒரு காரியத்தை தெளிவா செஞ்சுட்டு போயிட்டாரு. என்னை எடுத்துக்கொள்ள போறாருன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அதனால என் கனத்துல, என் அபிஷேகத்துல, என் கிருபையில, என் வரத்துல கொஞ்சம் யாருக்கும் பகிர்ந்து கொடுக்க போறேன், யோசுவாவுக்குன்னு சொல்லி வாசிப்போம். மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவினால் நிறையப்பட்டான். சொல்லுங்க, அவன் ஞானத்தின் ஆவினால். அந்த வார்த்தை திரும்ப சொல்லலாம், அவன் ஞானத்தின் ஆவினால் நிறையப்பட்டான். பரிசுத்தவான்களின் தலைகளில் வைத்து ஜெபித்த போது நான் ஞானத்தின் ஆவினால் நிறையப்பட்டது உண்மையானால் நான் முன்னே செல்லும் போது இருக்கிற யோர்தான்கள் அது பின்னிட்டு திரும்பும். அல்லேலூயா. அப்ப யோசுவாவோட இருந்து அடுத்த ஒரு ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னா, அந்த ஊழியக்காரன் கைகளை வைத்த போது கிடைத்த அபிஷேகம், ஆசீர்வாதம், ஆவியானோட ஒத்தாசை அவனுக்கு கூட இருந்துச்சு. கடைசி காரியம் தான் ரொம்ப முக்கியமான காரியம். யோசுவா 3:13, யோர்தானை ஏன் கடக்க முடிஞ்சிச்சு தெரியுமா? சம்பவிப்பது என்னவென்றால், என்ன சம்பவிக்கும்? யோர்தான் வந்தா என்ன சம்பவிக்கும்? கர்த்தர் செய்ய வேண்டியது அழகா செய்வார். வாசிக்கலாம். சர்வ பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிற கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற, சத்தமா சொல்லலாம், கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியருடைய, அண்டர்லைன் தட் வேர்ட், உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரில் பட்ட மாத்திரத்துல, ஏதோ ஒண்ணு பெருசாலாம் செய்ய வேண்டாம். விசுவாசத்தோடு கால்களை வைத்தால் போதும், திரும்ப வேண்டியது பின்னிட்டு திரும்பும். விசுவாசத்தோடு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய சொல்லுவாரா, சின்ன காரியத்தை செய்ய சொல்லுவாரா? நீங்க சின்ன காரியத்தை செய்யணும், அவர் பெரிய காரியத்தை செஞ்சு முடிப்பார். பக்கத்துல சொல்லுங்க, நாம சின்ன காரியத்தை செஞ்சா போதும், அவர் பெரிய காரியத்தை செஞ்சு முடிப்பார். ஹல்லேலூயா. 40,000 பேர் இருக்காங்க, அத்தனை பேருக்கு சாப்பாடு வேணும். பெரிய காரியமா சின்ன காரியமா? பெரிய காரியம். ஆனா அவர் என்ன செய்ய சொல்றாரு? பெரிய காரியத்தை கேட்டாரா, சின்ன காரியத்தை கேட்டாரா? 5 அப்போ 2 மீன். கையை வைத்து ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். 70 பேரீட்சை மரங்களும் 12 நீரூற்றுகளும். அதை பெருசா பேசுவாங்க. 70 பேரீட்சை மரங்களும் 12 நீரூற்றுகளும். 40 லட்சம் மக்களுக்கு எப்படியே காணும்? நீங்க அப்படி யோசிங்க. நான் நினைக்கிறேன் கர்த்தர் அதை வைத்து அவர்களை திருப்தியாய் நடத்தினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சில காரியத்தை சொன்னார்னா அதை அப்படியே கீழ்ப்படியணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அப்படியே கீழ்ப்படிங்க, அப்படியே கீழ்ப்படிங்க. ரொம்ப அறிவாளி மாதிரி யோசிக்காதீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சில காரியத்தை சொல்ல முட்டாள் மாதிரி தெரியும். அவர் செய்யற அற்புதங்கள்லாம் பாருங்களேன். ஒருத்தனுக்கு கண்ணு குருடுன்னு வந்திருக்கான். அப்ப அவர் என்ன செஞ்சிருக்கணும்? சுகம் உண்டாக கடவுன்னு சொல்லிக்கணும். ஆனா அவர் என்ன சொன்னாரு? மண் எடுத்து பார்க்கறதுக்கு எப்படி இருந்திருக்கும்? பார்க்கறதுக்கு எப்படிமா இருந்திருக்கும்? நீங்க வீட்டுல போய் உங்க வீட்டுக்காரருக்கு தலைவலின்னு சொல்றாரு, ஏமா கொஞ்சம் அமிர்தாஞ்சனை போட்டு விடுன்னு சொன்னா, நீங்க பக்கத்துல போய் கொஞ்சம் மண் எடுத்து அப்படி எடுத்து அதை குழப்பி தலையில தேய்ச்சிங்கன்னா உங்க வீட்டுக்காரர் அக்செப்ட் பண்ணுவாரா? நல்லா இருப்ப, உன் கை நாத்தத்தை என்ன பண்ணு, வேற எங்கேயாவது கொண்டு போன்னு சொல்லிடுவார். அமிர்தாஞ்சனையே கூட கொஞ்சம் போட்டா ஏன் குழப்பி போடுதுன்றோம். நம்ம அமிர்தாஞ்சனையே நம்ம எப்படி போடணுமா? டீசெண்டா போட்டாதான் நம்மளுக்கு தலைவலி போகும் இல்லையா? ஏசுநாதர் அற்புதம் செய்யும்போது எப்படி செய்யறாரு? அவனுக்கு நல்ல வேலை கண்ணு தெரியல, அந்த பூசுற வரைக்கும் அவனுக்கு என்ன தெரியல, நல்ல வேலை கண்ணு தெரியல. தெரிஞ்சிருந்துச்சுன்னா முதல்ல இது வேற மாதிரி இருக்கு டீலிங் சொல்லி ஓடி இருப்பான். சித்த மருத்துவரா இருக்காரு நினைச்சிருப்பான். ஆனா அவர் அழகா எடுத்து அவன் பார்த்தாலும் தெரியல கழுத. நல்லது, நான் சொல்றேன், விசுவாசத்துல சில காரியம் குருட்டு தன்மையா இருந்தா தாயா அவர் செய்ய முடியும். ஹல்லேலூயா. சில காரியம் அவர் என்ன செய்யறான்ற ஆராய்ச்சி பண்ணக்கூடாது, அப்படி செஞ்சு முடிச்சிருவார். கையில் எடுத்து துப்பி குழப்பி கண்ணுல போட்டா கண்ணு கொஞ்சம் சரியா தெரியல. அவனுக்கு எப்படி தெரியுது? நடக்கிற ஆட்கள்லாம் பார்த்தா மரம் நடந்து போற மாதிரி தெரியுதுங்க. அப்ப சொன்னார், போய் சீலோவான் குளத்துல போய் என்ன பண்ணு, கழுவுனா என்ன செய்யணும்? யோர்தான்ல போய் முங்குனா என்ன செய்யணும்? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. முங்குனா என்ன செஞ்சிடணும்? 5 அப்பத்தை கொடுன்னு சொன்னா கையில என்ன செஞ்சிடணும்? கொடுத்துடணும். ஹல்லேலூயா. அவர் எது வேணாலும் சொல்லுவார். கச்சாடிகள்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி ஃப்ளவர் வேஸ் கிடையாது.
யூதர்கள் உள்ள வரும்போது கால் கழுவுறதுக்கு பயன்படுத்துற தண்ணி வைக்கிறது, அதுல இருந்து சாப்பாடு கொடுத்தா யாரும் அக்செப்ட் பண்ணுவீங்களா? சிம்பிளா சொல்றேன், ஜென்ஸ் டாய்லெட்ல லேடிஸ் டாய்லெட்ல நம்மளுக்கு என்ன இருக்கு? இந்த பக்கெட்ல தண்ணீர் பிடிச்சி நீங்க பந்திக்கு பரிமாற அலோவ் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டோம். சாய் அப்படி சொல்லு, பாஸ்டர் நான் போய் என் சொந்த செலவுல அண்டா வாங்கிட்டு வந்துருவோம். அப்படி வாங்கிட்டு வந்தா சந்தோஷம். ஆனா அப்படியே ஒபே பண்ணணும். கையை வைத்து சொல்லுங்க, நான் கர்த்தர் சொன்னால் அப்படியே கீழ்ப்படுகிற அந்த நிலைக்குள் நான் வளர்த்து விட்டேன் என்று சொன்னா, என் கை என்னையா என் கால் என்னையா எது பட்டாலும் கர்த்தர் திரும்ப பண்ண வேண்டிய திரும்ப பண்ணுவான். ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்யறதுக்கு நம்ம எதிர்பார்க்கறதா பெரிய காரியம் கிடையாது, சின்ன காரியம். பக்கத்துல பார்த்து சின்ன சின்ன ஒபீடியன்ஸ், சின்ன கீழ்ப்படிதல். சொல்லுமா, நல்லா சொல்லுங்க, சின்ன கீழ்ப்படிதல் பெரிய ஆசீர்வாதத்துக்கு வழிவகுக்கும். ஹல்லேலூயா. நீங்க நினைப்பீங்க அற்பமான காரியம் தானே, அப்படிதான் அவன் எதிர்பார்த்தான். அவன் பேர் என்னப்பா? நாகமான். என்ன எதிர்பார்த்தான்? அவர் வந்து என்னை தொட்டு இப்படி தடவி கொடுத்துட்டு இயேசுவின் நாமத்துல போ அப்படி சொல்லுவாருன்னு பார்த்தா அவன் வீட்டை விட்டு வெளியே போல உட்காந்து. அவனை போயிட்டு இந்த யோர்தான் என்ன பண்ண சொல்லு, மூங்கி குளிச்சுட்டு போக சொல்லு. யோர்தான் இல்லையா, அதுக்குள்ள குழுன்னு இருக்கும், எங்க ஊர்லாம் கண்ணாடி மாதிரி இருக்குன்றான். இதை விட பெரிய காரியத்தை சொன்னா செஞ்சிருப்பல்ல, இந்த சின்ன காரியத்தை செய். போனா 1 2 3 4 5 6 ஒண்ணுமே நடக்கல, 7ஆவது தடவை முழுகி எழுமனா சரீரம் சிறுபிள்ளையை போல மாறிட்டு. நான் சொல்ல, ஸ்மால் obedience will be the root for the greater blessings. ஆண்டவர் என்ன சொன்னாரா? வாசிங்க. சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியருடைய, சொல்லுங்க, என் காலில் கூட அபிஷேகம் இருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம், என் காலில் கூட அபிஷேகம் இருக்கு. அபிஷேகம் பெற்றவனுக்கு கையில மட்டும் இல்லையா, வாயில மட்டும் இல்லையா, கண்கள்ல மட்டும் இல்லையா, எல்லாம் சொல்லுங்க. அபிஷேகம் பெற்றவன் என்று சொன்னால் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் கர்த்தர் கிரியைகள் உண்டு. என் கால் பட்ட இடத்தை கூட கர்த்தர் ஆமென் அங்க அற்புதம் செய்வா. இல்லைன்னா ஆபிரகாம்கிட்ட சொல்லியிருப்பாரோ, உன் கால் மிதிக்கிற இடத்துல தருவேன்னு சொல்லி. என் கால்கள் என்ன இருக்குது? கர்த்தர் அபிஷேகம். ஹல்லேலூயா. உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்திலே மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாய் நிற்கும். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்திருக்கலாமே, எழும்பி இருந்து ஜெபிக்க போறோம். இந்த யோசுவா யார் தெரியுமா? பின் நாட்கள்ல இந்த யோசுவா தான் புதிய ஏற்பாட்டில் இயேசு என்கிற பெயருக்கு அடையாளமா இருக்கிறார். அன்றைக்கு யோசுவா முன்னின்று நடந்ததினால் ஒரு கூட்டம் எழும்பினது, ஒரு கூட்டம் கடந்தது, ஒரு கூட்டம் ஜெயித்தது. புதிய ஏற்பாட்டில் அந்த ஓசையா அல்லது யோசுவா என்கிற பெயருக்கு கிரேக்க பெயர் தான் இயேசு. இந்த இயேசு நமக்கு முன்னே செல்வார் என்று சொன்னால் கடக்க முடியாத காரியங்களையும் நாம கடக்க முடியும். 2 4 ஆமென். F major. Hallelujah. Jesus. Hallelujah. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதானே கோடி பிடிப்பா. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதானே கோடி பிடிப்பா. அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகன். கைகளை தட்டி பாடலாமே. அஞ்சாதே ரவ சல தலரவா. கைகளை தட்டி வெள்ளம் போல, வெள்ளம் போல ஆவிதானே. கைகளை தட்டி பாடலாமா? Praise the Lord. ஆவிதானே ஆமென். அஞ்சாதே என் மகனே. Praise God. அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகனே. கைகளை தட்டி சொல்வோம், வெற்றி கோடி விழித்திடுவோம், நாம் வீரனடை. ஹல்லேலூயா. எழும்பு. நீ எழும்பினால் கடக்க முடியும், நீ கடந்தால் தான் சுதந்திரிக்க முடியும். நாம 1000 தான் துன்பம் வந்தாலும் அணுகாது, அணுகாது. 1000 தான் துன்பம் வந்தாலும் அணுகாது, அணுகாது. நல்ல கையை தட்டி பாடுவோம். ஆவியின் பட்டயம், ஆவியின் பட்டயம் உண்டு. ஹல்லேலூயா. Praise God. ஆவியின் ஷபரல கட்டிலே கோலியாத்தை முறியடிப்போம், கோலியாத்தை முறியடிப்போம். கைகளை தட்டி பாடலாம். இயேசுவின் நாமத்தினால் அவன் கோலியாத்தை முறியடிப்போம். Praise God. Jesus, the name of every name. Amen. நம் விசுவாச கேடயத்தா ரவ ஷர தல ரவ
பெருவெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுகிறவர். வெற்றிக்கோடு பிடித்திடுவோம், நான் வீரநாடை நடந்திடு, நல்ல கைகளை தட்டி வெற்றிக்கோடு பிடித்திடுவோம். ஆமே, நான் வீரநாடை நடந்து கைகளை தட்டி ஐயா வாழ்க, நீ வாழ்க, நாமம் வாழ்க. இயேசு என்கிற நாமம் யோர்தானை திரும்ப பண்ணும், எரிகோவை ஆமென் நொறுக்கி போடும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஐயா வாழ்க, நீ வாழ்க, நாமம் வாழ்க. ஹல்லேலூயா.